ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லவ் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க. வாங்க டேரெக்டாக ட்ராமாக்குள்ளே போகலாம். ட்ராமாவோட இன்ட்ரடக்ஷன் நம்ம ஹீரோயினை தான் வந்து காட்டுறாங்க. அவள் ஃப்ரெண்டோட வந்து பேசிகிட்டு இருக்கா. ஏய், நீ எதை பற்றியும் கவலைப்படாதடி, உன்னை ஏமாத்தணும், நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை வந்து பார்த்துட்டு இருக்கா. இந்த பையன் என்ன இவ்வளோ ரொம்ப அழகாக இருக்கான், அழகாக இருந்து என்ன பண்ண, நம்ம ஃப்ரெண்டையே ஏமாற்றிட்டானே, இவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சட்டையெல்லாம் மடக்கிக்கிட்டு சண்டைக்கு தயாராகிட்டு இருந்தாங்க. பக்கத்தில் ஒரு பையன் பக்கெட் நிறைய தண்ணி வச்சு காரை க்ளீன் பண்ணிட்டு இருந்தான். உடனே நம்ம ஹீரோயின் அந்த பக்கெட் தண்ணி எடுத்துகிட்டு போய் அப்படியே நம்ம ஹீரோ முன்னாடி ஒரு என்ட்ரியை போட்டு அவன் முகத்திலேயும் உனக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிச்சடா அப்படின்னு சொல்லி தண்ணியை ஊற்றி பக்கெட்டையும் கவுத்திட்டு ஓடிட்டான். அப்போ நம்மளோட ஹீரோவோட அசிஸ்டண்ட் வந்து, பாஸ் என்னாச்சு அப்படின்னு கேட்க, உனக்கு என்ன கண்ணு தெரியலையாடா, ஒரு பொண்ணு என் மேலே தண்ணியை ஊற்றிட்டு ஓடிட்டான், அவளை உடனே கண்டுபிடிச்சி எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி ஹீரோ சத்தம் போடுறான். மறுநாள் பார்த்தா நம்ம ஹீரோயின் அவள் ஃப்ரெண்டோட சேர்ந்து ஜாலியாக நேற்று நடந்த இன்சிடெண்ட்டை பற்றி சொல்லி 2 பேரும் சிரிச்சிட்டு வந்துட்டு இருக்காளுங்க. 10 நாடியும் ஆள் மேலே நேற்று நான் ஒரு பக்கெட் தண்ணியை ஊற்றிட்டேன், அவனுக்கு அல்லே இல்லை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வரப்போ உடனே ஹீரோயினோட ஃப்ரெண்டு பார்த்தா, அங்கே பாருடி என்னை ஏமாற்றிட்டு எப்படி ஒரு பொண்ணோட பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னோன்னேவும் நம்ம ஹீரோயின், யார் இதுதான் உன்னோட ஆளா, நேற்று நீ சொன்ன அடையாளத்தில் கார் பார்க்கிங்கில் வேற பையன் இருந்தானேடி, ஐயோ அப்போ நான் ஆளை மாற்றி தண்ணியை ஊற்றிட்டேனா, அவ்வளோதான் போச்சு, என் கதை முடிஞ்சு போச்சு, சிசிடிவி கேமராவில் மட்டும் பார்த்தாங்கன்னா என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சேடி, வா உடனே இந்த இடத்த விட்டு இங்கேருந்து ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அவள் ஃப்ரெண்டும் வந்து ஓடிட்டு இருக்கிறப்போ ஆப்போசிட்டில் பார்த்தா நம்ம ஹீரோவும் அவங்களோட அசிஸ்டண்ட்டும் வந்துட்டு இருக்காங்க. ஆமாங்க, நம்ம ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டும் நம்ம ஹீரோவோட ஆஃபீஸில் தான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ உடனே அசிஸ்டண்ட்டை பார்த்து, என் மேலே தண்ணி ஊற்றின பொண்ணை கண்டுபிடிச்சிட்டியான்னு கேட்குறாங்க. உடனே அசிஸ்டன்ட் சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம் பாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டும் பார்த்தா கான்ஃபரன்ஸ் ரூமுக்கு மீட்டிங்காண்டி வந்திருப்பாங்க. அந்த இடத்துக்கு அப்போ நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் தான் வராரு. இவரை பார்த்தோன்னே இந்த பையனை பார்த்தா எங்கேயோ இருக்கு, அடங்கொய்யாலே நம்ம ஹீரோவோட அசிஸ்டண்டா இவன், பார்த்தானா சோழி முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பயந்து முகத்தை மறைச்சிட்டே இருக்கான். உடனே அசிஸ்டண்ட், இப்போ நம்ம நியூ பிரசிடெண்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை வந்து வெல்கம் பண்ணுறான். அவ்வளோதான், நம்ம கதை முடிஞ்சே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப பயத்தில் வந்து புலம்பிக்கிட்டு இருக்கா. உடனே அவள் ஃப்ரெண்டு, ஏண்டி இப்படி வந்து நீ புலம்பிக்கிட்டு இருக்க, பயப்படாதடி, உனக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு கூலரையும் மாஸ்கையும் வந்து கொடுக்குறான். நம்ம ஹீரோயின் பார்த்தா கூலரையும் மாஸ்கையும் போட்டு உட்காந்துருக்கதை பார்த்த நம்ம ஹீரோ, ஏமா பொண்ணே ப்ளூ கலர் சட்டை, என்ன மீட்டிங்கில் கூலரையும் மாஸ்கையும் போட்டு இப்படி உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்குறாரு. அதுக்கு உடனேவும் நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு, என்னடா பதில் சொல்ல, இப்போ நம்ம என்ன சொல்கிறது அப்படின்னு முழிச்சிட்டு இருக்கா. உடனே அவளோட ஃப்ரெண்டு எந்திரிச்சு, சார் அவளுக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு, எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது இல்லையா, அதனால தான் மாஸ்க் போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சமாளிச்சிட்டு இருக்கா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு. மாஸ்க் ஓகே, கூலர் எதுக்கு போட்டிருக்காங்க, அவளுக்கு ரீசெண்டாக தான் சார் கண்ணில் சர்ஜரி நடந்துச்சு, ஸோ அதனால தான் வந்து கூலர் போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃப்ரெண்டு எதையோ சமாளிச்சுக்கிட்டு இருக்கா. அதை கேட்ட ஹீரோ, சரி ஓகே, உடம்பு சரியில்லையா, இங்கேருந்து நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொன்னோன்னே, இதுதான் சாக்கு, நல்லதாக போச்சுன்னு ஹீரோயின் ஓடி போயிட்டா. அன்றைக்கி ஈவினிங் பார்த்தா அவள் ஃப்ரெண்டு கிட்ட புலம்பிட்டு இருக்கா, எல்லாம் உன்னால தாண்டி, உன்னால தான் நான் இப்படி பிரச்சனையில் மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, ஏண்டி சும்மா புலம்பிக்கிட்டே இருக்க, அதெல்லாம் ஒன்றும் அவர் கண்டுபிடிக்க மாட்டார், நீ பயப்படாமல் இருடி, நான் உனக்கு ஒரு நல்ல வந்து ஐடியா வந்து கண்டுபிடிச்ச சொல்கிறேன்டி அப்படின்னு சொல்லி, நீ காலையில் சீக்கிரமாக ஆஃபீஸ் போய்ட்டு அவர் பார்க்கறதுக்குள்ளே அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுக்குறா. அது போல் ஹீரோயினும் பார்த்திங்கன்னா மறுநாள் எல்லோரும் வர்றதுக்குள்ளேயே வந்து ஆஃபீஸ்க்கு ஃபஸ்ட்டு நான் தான் போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுவான். போய் லிஃப்ட்டை ஓப்பன் பண்ணால் அங்கே தாங்க இருக்குது ட்விஸ்ட்டு. பார்த்திங்கன்னா நம்ம லிஃப்ட்டுக்குள்ளே நம்ம ஹீரோவும் அசிஸ்டண்ட்டும் நிற்கிறாங்க. அதை பார்த்த நம்ம ஹீரோயினுக்கு இல்லைங்க, தூக்கி வாரி போட்டுருச்சு. உடனே மேடம் அப்படியேவும் தலை சுற்றி கீழே விழுந்துட்டாங்க. அதை பார்த்த அசிஸ்டண்ட்டு, என்னாச்சு மேடம், ஏன் இப்படி வந்து கீழே விழுந்துட்டு லிஃப்ட்டுக்குள்ளே வராமல் ஓடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னேவும், இல்லை அசிஸ்டண்ட், நீங்களும் பாஸும் போங்க, நான் பின்னாடியே வரேன் அப்படின்னு சொன்னோன்னேவும், உடனே ஹீரோ வந்துட்டு வாமா உள்ள அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோயின் நம்ம முகத்தை பார்த்துடக்கூடாது அப்படின்றதுக்காண்டி பின்னாடி திரும்பியே வந்து நிற்கிறா. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு அசிஸ்டண்ட் கிட்ட சொல்கிறா, அந்த பொண்ணு தண்ணி ஊற்றுனதில் என்னோட 1 மில்லியன் வாட்ச் வந்து ஸ்பாயிலாக போயிடுச்சு, கண்டிப்பாக அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு அவங்ககிட்ட இருந்து காம்பன்சேஷன் வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்ட நம்ம ஹீரோயினுக்கு ஷாக் ஆகிடுச்சு. 10 பைசாவுக்கு பெறாமல் இருக்கனே, நான் எப்படிடா 1 மில்லியன் கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு
அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் உட்காந்து சோகமாக புலம்பிக்கிட்டு இருக்கா. ஐயோ நான் எப்படி 1 மில்லியன் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கா. உடனே அவள் ஃப்ரெண்டு கவலைப்படாதடி நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. என்னடி ஐடியா? இங்கே ஒரு நோட்டீஸ் நான் காட்டுறேன். ஒரு பணக்கார வீட்டு பையனுக்கு வந்து பொண்ணு தேடிட்டு இருக்காங்களாம். அவங்க வரதட்சணையா 1 மில்லியனுக்கு மேலே தருவாங்களாம். நீ இப்போ இந்த பிளைண்ட் டேட்டை கண்டிப்பாக அட்டன் பண்ணுடி. உனக்கு அவங்க 1 மில்லியன் கொடுப்பாங்க. நீ அதை வாங்கி பாஸ் கிட்ட கொடுத்துடு. உன்னோட பிரச்சனையும் சால்வ் ஆகிடும். நம்ம இதிலிருந்து எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கா பிளைண்ட் டேட்டான்னு. அந்த டைமில் நம்ம அசிஸ்டண்ட் வந்து ஹீரோ கிட்ட போய் அந்த பேம்ப்ளெட்டை காட்டிக்கிட்டு இருக்காரு. பார்த்தா அந்த பணக்கார வீட்டு பையனே வந்து நம்ம ஹீரோ தான். என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்டுட்டு இருக்காரு. பார்த்தீங்கன்னா உங்களோட பாட்டி தான் இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டண்ட் வந்து ஹீரோட்ட சொல்லிட்டு இருக்கான். பாட்டியை பார்த்தோன்னா கரெக்ட் டைமுக்கு அங்கே வந்துடுறாங்க. உடனே ஹீரோ போயிட்டு பாட்டிகிட்ட கேட்குறாங்க, ஏன் பாட்டி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. ஆமாண்டா மடப்பையா, நீ எப்படியாச்சும் ஒரு பொண்ணை லவ் பண்ணி சீக்கிரமாக எனக்கு கூட்டிகிட்டு வந்துடுவ மருமகளை வீட்டுக்குன்னு பார்த்தா நீ அதெல்லாம் லைக் பட்டு வரமாட்ட போல. அதனால தான் நானே களத்தில் இறங்கிட்டேன். பிளைண்ட் டேட்டுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டேன், கண்டிப்பாக வந்துடணும் அப்படின்னு சொல்லி போங்க பட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோவமாக சொல்லிட்டு இருக்கான். இங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் நடந்து வந்துட்டுருப்போம். ஐடி கார்டை மிஸ் பண்ணிவிட்டு வந்து மீட்டிங்கில் உட்காந்துருவா. அந்த வழியாக வந்த நம்ம ஹீரோ ஐடி கார்டை எடுத்து பார்த்தா தொலைஞ்சிச்சுன்னு தானே நினைக்கிறீங்க? அதுதான் இல்லை. அவன் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணியிருப்பானா ஐடி கார்டு இருக்கிற ஃபோட்டோவை வந்து மறைச்சி வச்சுருப்பான் ஸ்டிக்கரை ஒட்டி. அதை கரெக்டாக ஹீரோயின் இருக்கிற இடத்துக்கே வந்தோடனே ஹீரோயின் இது என்னடா நமக்கு கெட்ட காலம்னு சொல்லிட்டு பெஞ்சுக்குள்ளே ஒளிஞ்சுக்குவா. ஹீரோ வந்து எங்கே ஹீரோயின் கேட்டோன்னே அவள் ஃப்ரெண்டு வந்து சமாளிச்சிட்டு இருக்கா. அவள் பாத்ரூம் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரிலாம் ஐடி கார்டில் ஃபோட்டோவை மறைச்சி ஸ்டிக்கர்ஸ் ஒட்டக்கூடாது, உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி வைங்கன்னு வார்ன் பண்ணிட்டு ஹீரோ போயிடுவாருன்னு பார்த்தா அங்கேயே உட்காந்துருவா. உடனே ஹீரோ புலம்பி தள்ளிடுவா, இன்னைக்கு நம்ம தொலைஞ்சண்டா, என்னடா இப்படி வந்து சிக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. மறுநாள் சாயந்தரம் பார்த்தா அவள் ஒரு பாலை வச்சுக்கிட்டு தட்டிட்டு இருப்பா. மறந்துடணும், என்ன அவர் எப்படியாசி மறந்துடணும், என் முகம் அவருக்கு ஞாபகமே வரக்கூடாது, மறந்துடணும்னு சொல்லி லூஸ் மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கா. அதை பார்த்த ஹீரோயினோட ஃப்ரெண்டு, இவளுக்கு என்ன ஆச்சு, இவள் முழு லூஸாகவே மாறிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு, ஏண்டி இப்படி புலம்பிக்கிட்டு இருக்க நீயா அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறான். உனக்கு என்னடி, நீ பேசாமல் வந்து என்னை வந்து ஹீரோ கிட்ட கொடுத்து விட்டுட்ட அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கப்போ அவள் ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது. நாளைக்கு பிளைண்ட் டேட்டு மதியானம் வந்து நடக்குது, மறக்காமல் வந்துடுங்கன்னு சொல்லிட்டு. அதை பார்த்தோன்னே ஹீரோயின், என்னடி பண்ணி வச்சுருக்க நீ, இது வேறையா அப்படின்னு சொன்னேன். ஆமாண்டி, நீ தானடி சொன்ன 1 மில்லியன் வேணும்னு சொல்லிட்டு, நீ கண்டிப்பாக பிளைண்ட் டேட்டை போய் அட்டன் பண்ணடி அப்படின்னு சொல்லுவாள். இங்கே பார்த்தா பாட்டி அதுக்குள்ளே ஒரு ட்ராமா பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஐயோ நெஞ்சு வலிக்குதேன்னு. உடனே அங்கே வந்து ஹீரோ, ஏன் பாட்டி இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க. ஆமாண்டா மடப்பையா, உனக்கு என்னடா தெரியும், எனக்கு நெஞ்சு வலிக்குது, மூச்சு விட முடியலை. டாக்டர் ஏன்டா சும்மா நின்றுக்கிட்டு இருக்க, சொல்லுடா அப்படின்னோனையும். ஆமாம் சார், வந்து பாட்டிக்கு ரொம்ப ஹெல்த் கண்டிஷன் ஒஸ்ட்டாக இருக்குது, நீங்கள் அவங்க ஆசைப்படுற மாதிரி வந்து கல்யாணம் வந்து பண்ணிக்கோங்க, அப்போ தான் பாட்டினா சீக்கிரம் ரெக்கவர் ஆக முடியும். பாட்டியும் ஆமாண்டா, நீ வந்து நான் சாகிறதுக்குள்ளே எப்படி ஆசை என்னோட பேத்தியை வந்து என் கண் முன்னாடி கொண்டு வந்து காட்டுடா, நான் இதில் வந்து நான் பிளைண்ட் டேட்டுக்கு அரேஞ்ச் பண்ண ஃபோட்டோஸ்லாம் வந்து வச்சுருக்கேன், நீ பாரு அப்படின்னு சொல்லி பாட்டி கொடுக்குறாங்க. அதை வாங்கின ஹீரோ ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் தான் நம்ம ஹீரோயினோட ஃபோட்டோவும் இருக்குது. அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோ, ஓ நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன், நாளைக்கு நீ பிளைண்ட் டேட்டில் வச்சு உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, கவலைப்படாதீங்க பாட்டி, நாளைக்கு உங்கள் பேத்தியோட தான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஹீரோ நகன்றாரு. அதை கேட்ட பாட்டிக்கு ஷாக்கு, என்னடா சொல்கிறான் அந்த பையன், உண்மைதானா அப்படின்னு. மறுநாள் பார்த்தா ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டும் டிப் டாப்பாக ட்ரெஸ் பண்ணி பிளைண்ட் டேட்டுக்கு வந்துடுவாங்க. அங்கே பார்த்தா ஒரு ஊரே நிற்கிதுங்க. இது என்னடா நமக்கு வந்த சோதனை, ஒவ்வொருத்தவங்களும் பயங்கரமாக வந்து மேக்கப் பண்ணிக்கிட்டு வந்து நின்று இருக்காங்களே. நீ கவலைப்படாதடி, கண்டிப்பாக நீ தான் வின் பண்ணுற, நம்ம அந்த 1 மில்லியனோட தான் போகிறோம் அப்படின்னு சொன்னோம். ஹீரோயின் என்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அவள் ஃப்ரெண்டு தான் வந்து, நீ பயப்படாத, சத்தியமாக நம்ம தான் வின் பண்ண போகிறோம், வா போய் லைனில் நிற்கலாம். பிளைண்ட் டேட் ஸ்டார்ட் ஆகுது. பார்த்தா அங்கே ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணு வரான். அவள் பார்த்தா ஹீரோவை வந்து ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. நீங்கள் மட்டும் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா நான் உன்னை ரொம்ப சூப்பராக வந்து பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கா. அதை பார்த்த ஹீரோ இரிட்டேட் ஆகி, முதல்ல இந்த பொண்ணை வந்து வெளியே அனுப்புங்கடா அப்படின்னு சொல்லி அசிஸ்டன்ட் கிட்ட சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணு செப்போ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அடுத்து பார்த்தா ஒரு பையன் வந்து உட்காந்துருக்கான். என்னடா இவங்க என்னடா பண்ணுறா அப்படின்னு கேட்டால், நீங்கள் என்னை தப்பாக வந்து எடை போடாதீங்க சார், பொண்ணுங்க பண்ணுறதை விட உங்களுக்கு நான் எல்லாமே பண்ணுவேன், நல்லா பார்த்துக்குவேன்னு சொன்னோன்னே அசிஸ்டண்ட்டுக்கும் ஹீரோவுக்கும் சிரிப்பே தாங்க முடியல. முதல்ல எந்திரிச்சு இடத்த காலி பண்ணு அப்படின்னு சொன்னேவும், என்னோட அருமையே எங்களுக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் போயிடுவான். அடுத்து ஒரு பொண்ணு வந்து பார்த்தா பாட்டு பாடிக்கிட்டு இருக்கா. அதை கேட்ட ஹீரோவுக்கு காலேருந்து ரத்தமே வருது. அடுத்து ஒரு பொண்ணு பார்த்தா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா. ஒரு பொண்ணு பார்த்தா
எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்த ஹீரோவுக்கு தலைவலியே தாங்க முடியல. அடுத்து பார்த்தா ஒரு ஆன்ட்டி வந்து உட்காந்துருக்காங்கங்க. அந்த ஆன்ட்டி நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா அப்படின்னு சொல்ல ஹீரோவுக்கு நெஞ்சு வலியே வந்துருச்சுங்க. முதல்ல இடத்த காலி பண்ணுமா அப்படின்னு சொல்லி ஹீரோ சத்தம் போட அந்த பொண்ணு வெளியில் ஆமாம் என்னோட லவ்வே புரியலை, உண்மையான காதல்னா என்னன்னே தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே போகிறான். உடனே அவள் ஃப்ரெண்டு சொல்கிறேன் என்னடி காம்படிஷன் ரொம்ப ஹெவியாக இருக்கும் போல் அப்படின்னு ஹீரோ உடனே நம்ம ஹீரோயின் ஃபோட்டோவை காட்டி எல்லாரையும் அனுப்பிடு, இந்த பொண்ணை மட்டும் உள்ளே வர சொல்லுன்னு அசிஸ்டன்ட் கிட்ட சொல்கிறான். உடனே ஒரு பொண்ணு நேராக வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட தான் போகிறாங்க. மேடம் நீங்கள் வந்து உள்ளே போங்க, மற்ற எல்லாரும் வந்து வெளியே போங்க அப்படின்னு சொன்னியவும் என்னது நானா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காக ஹீரோயின் உள்ளே போய் உட்காந்து அவளை பற்றி இன்ட்ரொடக்ஷன் வந்து கொடுத்துட்ருக்கா. அப்படியே ஸ்லோவாக நம்ம ஹீரோ வந்து திரும்புகிறாரு. அதை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு வந்து ஷாக் ஆகிடுச்சு. ஹலோ மேடம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொன்னியவும் ஐயோ இவரா வசமாக வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி முழிச்சுட்டே உட்காந்துருக்கா. சமாளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சார் என்னோட பேர் வந்து நீங்கள் நினைக்கிற பொண்ணு நான் இல்லை அப்படின்னு. என்ன நான் இல்லை, நீ தான் அன்னைக்கு என் மேலே வந்து தண்ணி ஊற்றிட்டு போனேன் அப்படின்னு சொன்னியவும் இல்லை 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 சார் அது நான் கிடையாது, நீங்கள் தப்பாக நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னேவும் இல்லை எனக்கு நல்லாவே தெரியும் நீ தான் அந்த பொண்ணு வந்து என் மேலே பர்பஸாக தான் தண்ணி ஊற்றிருக்க அப்படின்னு சொன்னி. இல்லை சார் ப்ராமிஸாக அது நான் கிடையாது சார், நீங்கள் என்னை தப்பாக நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். இங்கே பார்த்தா அசிஸ்டண்ட் வெளியே போய் பொன் பார்க்குற ஃபங்க்ஷன் வந்து முடிஞ்சிடுச்சு, எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு வா அப்போ நம்ம ஃப்ரெண்டு தான் வந்து இந்த காம்படிஷனில் வின் பண்ணியிருக்காளா, வா சூப்பர் செலக்ட் ஆகிட்டாளா, அப்போ 1 மில்லியன் கிடைச்சிரும் சொல்லிட்டு இருக்கா. இங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து சாரோட காலை பிடிச்சி கெஞ்சிக்கிட்டு இருக்கா. சார் நான் தெரியாமல் பண்ணிட்டேன் சார், என் ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்டையும் என் ஃப்ரெண்டை ஏமாற்றிட்டு போயிட்டான், அவன் நினச்சி தான் வந்து உங்கள் மேலே தண்ணி ஊற்றிட்டேன்னு. இதை பார்த்த அசிஸ்டண்ட்டு ஷாக் ஆகிட்டாரு. உடனே ஹீரோ நீ சொல்கிறதெல்லாம் வந்து உண்மை நான் எப்படி நம்புறது, நீ வந்து பர்பஸாக கூட வந்து பண்ணியிருக்கலாம், உன்னால் என்னோட எக்ஸ்பென்சிவான கோட் வாட்ச் எல்லாமே வந்து ஸ்பாயில் ஆகிடுச்சு, அதோட மில்லியன் வந்து அது 10 மில்லியன் இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொன்னியவும் நான் அந்த காம்பன்சேஷனை நீ தான் கொடுத்தாகணும் அப்படின்னு சொன்னியவும் சார் 10 பைசாவுக்கு பிரயோசனம் இல்லை சார் என்கிட்ட, நீங்கள் போய் என்கிட்ட போய் 10 மில்லியன் கேட்டால் நான் எங்கே சார் போகட்டும், பாவம் தானே சார் நான், ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வந்து கெஞ்சிட்டு இருப்பாள். அதை கேட்காத ஹீரோ நீ வந்து இதை மட்டும் காம்பன்சேஷன் கொடுக்கலன்னா கண்டிப்பாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போக வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொன்னேன். நம்ம என்ன சார் அப்படியா சார் பழகிருக்கோம், இதுக்கு எதுக்கு சார் நீங்கள் போலீஸ் எல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, சார் நான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லுவா. ஓகே அப்போ ஒரு கண்டிஷன், நீ வந்து என்ன மேரேஜ் வந்து பண்ணிக்கணும். என்னது மேரேஜா, ஆமாம் வேறு வழி இல்லை, எங்கள் பாட்டி வந்து என்னை மேரேஜ் பண்ணிக்க சொல்லி வந்து டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஸோ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக உன்னால் வந்து நீ வந்து நடிக்க முடியுமா கான்ட்ராக்டா அப்படின்னு சொல்லி வந்து நம்ம ஹீரோ சொல்வார். கேர்ள் ஃப்ரெண்டாவா, சரி ஓகே சார் வேறு வழி இல்லை நானும் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவான். சரி ஓகே நாளைக்கு வந்து வந்துட்டு கண்டிப்பாக நீ என்னோடய பாட்டி முன்னாடி வந்து பர்ஃபெக்ட் கேர்ள் ஃப்ரெண்டாக வந்து நடித்து நீங்கள் பாட்டியை வந்து ஏமாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த இடத்த விட்டு வந்து போயிடுறான். இதை கேட்ட ஹீரோயின் இது வேறையா நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் அவள் ஃப்ரெண்டு கிட்ட புலம்பி தள்ளுறா. அவர் வந்து என்ன கேர்ள் ஃப்ரெண்டாக நடிக்க சொல்லுறாருடி அப்படின்னு சொல்லி. அப்படியா சூப்பர் சான்ஸுடி, இந்த மாதிரி சான்ஸ்லாம் எனக்கு கிடைச்சா நான் மிஸ் பண்ணவே மாட்டேன், இப்படி ஒரு ஹேண்ட்ஸமான பாய் ஃப்ரெண்ட் யாருக்குடி கிடைக்கும், நானாக இருந்தால் ஓகே சொல்லிடுவேன் சொன்னேவும் ஹீரோயின் என்னடி சொல்கிறா, ஆமாண்டி யாராச்சும் வேண்டாம் கரும்பு திங்க கூலியா யாராச்சும் போய் வேணான்னு சொல்லுவாங்களா, நமக்கு வந்து தேவை 1 மில்லியன் அவருக்கு வந்து காம்பன்சேஷன் பண்ணணும், நீ தான் அவரை மேரேஜ் பண்ணிக்கிட்டா அந்த மில்லியன் கொடுக்க வேணாம் 1 மில்லியன் கொடுக்க வேணான்னு சொல்கிறாரே, ஸோ நீ மேரேஜ் பண்ணிக்கோடி அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃப்ரெண்டு வந்து அவளை ஹீரோயினை வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கா. இல்லடி நான் வந்து 7 வருஷமாக ஒரு பையனை வந்து லவ் பண்ணிட்டு இருக்கேன், நாளைக்கு போய் வந்து அவர்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ண போகிறேன் என் க்ரஷ் கிட்ட, அவர் வந்து அக்செப்ட் பண்ணலைன்னா வேணால் பார்க்கலாம், நான் வந்து ஹீரோவுக்கு ஓகே சொல்லணும்னு சொல்லிட்டு பொக்கேவோட அவள் க்ரஷ்ஷை வந்து மீட் பண்ணுறதுக்காண்டி தான் போயிட்டு இருக்கா. அங்கே பார்த்தா ஒரு கார் வந்து நிற்கிது, அந்த காரில் ஒரு பொண்ணு வந்து அவன் க்ரஷோட வந்து இறங்குறான். அதை பார்த்த ஹீரோயினுக்கு இதயமே சுக்குநூறாக நொறுங்கி போச்சு. உடனே அவங்க வந்த ஹீரோயினை பார்த்து க்ரஷ் கேட்குறான், ஏன் இங்கே இப்படி நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு. அவள் கூட இருந்த பொண்ணு ஏன் உன் கையில் புக்கே இருக்குது, யாரையும் ப்ரப்போஸ் பண்ண வந்திருக்க போலையே அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை இது எனக்கு என் பாய் ஃப்ரெண்ட் கொடுத்ததுன்னு சொல்லிட்டு அதை மறைச்சிக்கிட்டு அங்கேருந்து சமாளிச்சுட்டு நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப சோகமாக வந்து நடந்து போயிட்டு இருக்கான். அவளோட க்ரஷும் வந்து அவளை அப்படியே வந்து பாவமாக திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கான். ரொம்ப மனசுடைஞ்சு போன நம்ம ஹீரோயின் வந்து அழுதுகிட்டே நடந்து வந்துட்டு இருக்கா. அந்த டைமில் அசிஸ்டண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி நான் உங்களோட வந்து கண்டிஷனுக்கு ஓகே சொல்லிட்டேன்னு சொல்லி பாஸ் கிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணுறேன். மறுநாள் பார்த்தா அசிஸ்டண்ட் வந்து ஒரு கான்ட்ராக்டை வந்து
ஹீரோயின் கிட்ட கொடுக்குறாங்க. அது என்ன கான்ட்ராக்ட்னு பார்த்தீங்கன்னா, நீயும் நானும் வந்து கான்ட்ராக்ட் மேரேஜ் வந்து பண்ணிக்க போகிறோம். நீ நானும் வந்து பாட்டி முன்னாடி லவ்வர்ஸாக வந்து ஆக்ட் பண்ண போகிறோம். நான் சொல்கிற மாதிரி நீ நடந்துக்கிட்டனா நீ எனக்கு கொடுக்க வேண்டிய 10 மில்லியன் வந்து கொடுக்க வேண்டாம். அது அப்படியே வந்து இதில் இருக்கிற ரூல்ஸ் படி நீ வந்து நடந்துக்கலைன்னா எக்ஸ்ட்ரா வந்து நீ வந்து பெனாலிட்டி எனக்கு கொடுக்குற மாதிரி இருக்கணும். இவன் என் வாழ்க்கையே முடிக்காமல் விட மாட்டான் போலையே அப்படின்னு சொல்லிட்டு பொருடா நான் பேரை மாற்றி போடுறேன்னு சொல்லிட்டு செரினான்ற பேரை ஜெனிஃபர்னு சொல்லிட்டு மாற்றி சைன் பண்ணி கொடுப்பா. ஓகே இனிமேல் நீயும் நானும் வந்து கான்ட்ராக்ட் லவ்வர்ஸ் அப்படின்னு சொன்னோன்னே ஓகே பாஸ். மறுநாள் நம்ம ஹீரோயின் வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பா. அதை பார்த்த ஹீரோ ஓ நீ எங்கள் ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். உடனே நம்ம ஹீரோயின் டப்புன்னு எந்திரிச்சு உட்காருவா. ஐயோ இது நல்ல வேலைக்கு கனவா, உண்மை நினச்சி நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு மேடம் திரும்ப வந்து தூங்க போயிடுவாங்க. இங்கே பார்த்தா நம்ம ஹீரோ வந்து அவளையே நினச்சி சோகமாக உட்காந்துட்டு இருப்பான். சரி கால் பண்ணுவோன்னு சொல்லிட்டு கால் பண்ணுவான். அட்டன் பண்ண ஹீரோயின் யார்டா முண்டோ இந்நேரத்துக்கு கால் பண்ணிட்டு இருக்க, மூடிட்டு போடா அப்படின்னு சொல்லி சத்தம் போடுவா. ஹலோ மேடம் நான் தான் வந்து பாஸ் அப்படின்னு சொன்னோன்னே பார்த்து பேசுங்க அப்படின்னு. சார் நீங்களா, நீங்கள் எதுக்கு சார் எனக்கு இந்நேரம் கால் பண்ணீங்க அப்படின்னு சொன்னோன்னேவும் ஹீரோ நான் கால் பண்ணால் நீ எடுக்கிறியான்னு செக் பண்ணுறதுக்காண்டி கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவான். இந்த கிறுக்கு பையன் நம்மளை நிம்மதியாகவே வாழ விட மாட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு ஹீரோயின் வந்து ஃபோனை கட் பண்ணிடுவான். இப்போ தான் நமக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தூங்க போக உடனே அவனுக்கு ஒரு கால் வருது. பார்த்தா அவங்க பாட்டி கால் பண்ணி எப்படா நீ வந்து என்னோட பேத்தியை கூட்டிகிட்டு வந்து என்கிட்ட காட்ட போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதை கேட்ட ஹீரோ கவலைப்படாதீங்க பாட்டி நாளைக்கே நான் வந்து உங்கள் பேத்தியை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறத பற்றி யோசிச்சுட்டு இருக்கான். உடனே வந்து மறுநாள் ஹீரோயின் ஃப்ரெண்டோட பேசிகிட்டு இருக்கப்போ ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு வந்து கால் பண்ணுறான். அதை எடுத்த ஹீரோயின் வந்து சார் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். நான் அவளுக்கு வந்து நம்ம பாட்டியை மீட் பண்ணணும் ஹீரோ சொல்கிறான். அப்படியா உடனே வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நான் வரேன்னு சொல்லிடுவா. அப்படியே காலை கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பார்த்தோன்னா ஃபோனையே பார்த்து சிரிச்சிட்டு இருப்பார். அதை பார்த்த அசிஸ்டண்ட்டு சார் நீங்கள் அவன் மேடத்தை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். உடனே ஆமாம் நானும் அப்படி தான் நினைக்கிறேன், ஏதோ அவகிட்ட இருக்குடா, எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறான். இங்கே ஹீரோயினோட ஃப்ரெண்டு பார்த்தா ஹீரோ கிட்ட புலம்பிக்கிட்டு இருப்பா. மறுநாள் பார்த்தா ஹீரோயின் அவர் சொன்ன டைமுக்கு வந்திருப்பா. அங்கே ஹீரோ பார்த்தா நீ 27 மினிட்ஸ் லேட்டாக வந்திருக்கணும்னு ஹீரோயின் சொல்லுவேன். இனிமேல் நான் கரெக்டாக வந்துடுறேன் சார் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். உடனே ஹீரோயின் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்து பாட்டியை நாளைக்கு பார்க்க போகிறதுக்கு நம்ம ஒரு ட்ரையல் பார்த்துட்டு போகணும், ஏன்னா பாட்டி வந்து ஏமாத்துறது கஷ்டம் அப்படின்னு சொல்லி. என்னது ட்ரையலா அப்படின்னு சொல்லி கேட்பா. ஆமாம் நம்ம உண்மையான லவ்வர்ஸ் மாதிரி ஆக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ க்ளோஸில் வந்தோடனே ஹீரோயின் வந்து பயந்துட்டு கையை வச்சு நம்மளை மறைச்சிக்குவா. ஐயோ அதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்னு சொன்னோன்னே சும்மா ட்ரையல் தான் நீ பயப்படாத, அப்போ தான் பாட்டி வந்து நம்ப வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சொல்லிட்டு இருப்பான். அதை பார்த்த ஹீரோயினும் சரி ஓகே ட்ரையல் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்க ரெண்டு பேரும் காரில். அப்போ பார்த்தா ஹீரோ சொல்வான் இப்படி தான் உண்மையான லவர்ஸ் கையை பிடிச்சி நடந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கையை பிடிச்சி சிரிச்சுக்கிட்டே நடந்து போயிட்டு இருப்பான். அதை பார்த்த ஹீரோயின் இவர் ரொம்ப அழகாக தான் இருக்காரு, ஆனால் கொஞ்சம் சிடுமூஞ்சியாக இருக்காரு அப்படின்னு சொல்லி அவரை பற்றியே யோசிச்சுட்டு கூட நடந்து வந்துட்டு இருப்பா. உடனே பின்னாடி இருந்து ஒரு கார் வந்து அவங்க ரெண்டு பேரும் இடிக்க வரும். உடனே ஹீரோயினை பிடிச்சி கீழே தள்ளி ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிக்குவாங்க. அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. மறந்து அவங்க ரெண்டு பேரும் அப்படியே எந்திரிச்சு அவங்க நின்றுட்டு இருக்கிறப்போ காரை மோத வந்தவங்க கீழே இறங்கி சாரிங்க உங்களுக்கு எதுவும் அடிபட்டுருச்சா தெரியாமல் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோ இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு காரில் அதையே நினச்சி சிரிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருப்பான். ஹீரோவுக்கு பார்த்தா ஃபுல்லாக நம்ம ஹீரோயின் நினைப்பா தான் இருக்கும். வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா பூத மாதிரி நம்ம பாட்டி உட்காந்துருக்கோம். அதை பார்த்து ஹீரோவுக்கு ஷாக் ஆகிடு. என்ன பட்டீங்க நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க என்னோட வீட்டில் அப்படின்னு கேட்பான். நான் உன்னை பார்க்கறதுக்காண்டி தான்டா வந்தேன், எனக்கு வந்து எப்போ மருமகளை கூட்டிகிட்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லி வந்து பாட்டி கேட்டுட்டு இருப்பாங்க. உன்னை ஹீரோ கவலைப்படாதீங்க பாட்டி, நான் ஒரு பொண்ணை டேட் பண்ணிட்டு இருக்கேன், நாளைக்கே அவளை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவான். பாட்டி நீ இப்படியே தான் பல நாளாக சொல்லி என்னை ஏமாற்றிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லுவான். கவலைப்படாதீங்க பாட்டி, கண்டிப்பாக நாளைக்கு வந்து உங்கள் பேத்தி உங்கள்கிட்ட கூட்டிகிட்டு வந்து பாட்டியும் ஓகே நான் காத்துட்டு இருக்கேன் சொல்லுவாங்க. நீ கண்டிப்பாக என் பேத்தியோட தான் நாளைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. உடனே ஹீரோயின் நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஹீரோ வந்து கால் பண்ணியிருப்பாரு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணால் நாளைக்கு பாட்டி நம்ம வந்து பார்க்க போகணும், ஏன்னா பாட்டி வந்து என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு. நாளைக்கே வா அப்படின்னு சொன்னேன். ஆமாம் கண்டிப்பாக நாளைக்கு தான் நம்ம பாட்டியை வந்து நேரில் போய் பார்க்க போகிறோம், ரெடியாகி வந்துடு அப்படின்னு சொன்னே. நீ வந்து கரெக்டாக பண்ணேன்னா 1 மில்லியன் தருவேன்னு சொன்னேன். 1 மில்லியனா அப்போ சரி சூப்பராக ரெடியாகி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. மறுநாள் பார்த்தா சூப்பராக ட்ரெஸ் பண்ணி நம்ம ஹீரோயினும் அந்த பிளேஸ்க்கு வந்துடுவாங்க. நம்ம
ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து வந்து பாட்டியை பார்க்கறதுக்காண்டி இப்போ போயிட்டுருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு வந்து கொஞ்சம் நர்வஸாக வந்து இருக்குது. அப்போ அவள் வந்து சொல்லிட்டு இருக்கு, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, பாட்டிக்கு என்ன பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஹீரோ சொல்லுவான், நீ எதை பற்றியும் கவலைப்படாத, நீ கரெக்டாக நடந்துக்கிட்டேன்னா 1 மில்லியன் போனஸ், அதை மட்டும் மறந்துடாத, ஸோ எதையும் சொதப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்து கூப்பிட்டுட்டு உள்ளே போயிட்டு இருப்பாங்க. அதுக்கு பின்னாடியே தான் நம்ம பாட்டி ஒளிஞ்சு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. எப்படியாச்சும் நம்ம ஹீரோயினை பற்றி கேரக்டர்ஸை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பூவராக ட்ரெஸ் பண்ணி பாட்டில் பொறுக்கிறவங்க மாதிரி ஒரு பாக்கெட்டை வச்சுக்கிட்டு ரெடியாக இருப்பாங்க. உள்ளே போய் பார்த்தா அங்கே பாட்டி இருக்க மாட்டாங்க. உடனே நம்ம ஹீரோயினை அங்கேயே வந்து வெயிட் பண்ண சொல்லிட்டு, நான் போய் பாட்டியை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவான். அங்கே நின்றுட்டு இருப்பான் நம்ம ஹீரோயின். உடனே பின்னாடி வாக்கில் நம்ம பாட்டியும் வந்து ஹீரோயின்கிட்ட பேச்சு கொடுப்பாங்க. பாட்டி என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டு, நான் பாட்டில் பொறுக்க வந்தேம்மா அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்லுவாங்க. பாட்டி இங்கெல்லாம் வராதிங்க, யாராச்சும் பார்த்தா திட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பாட்டிகிட்ட பேசிக்கிட்டு இருப்பான். நீ என்னம்மா பண்ணுற அப்படின்னு சொல்லி, நான் தான் ஒரு பையனோட வந்தனே அப்படின்னு சொன்னேன். யார் அந்த பையன் சொல்லி பாட்டி கேட்பா. அவள் சரியான சிடுமூஞ்சி, முழங்கா மடையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க பாட்டி. அப்படியாம்மா, ஏம்மா உனக்கு அவனை பிடிக்காதான்னு சொன்னேன். எனக்கு அவனை பிடிக்காது பாட்டி, நேற்று தான் அவனை மீட் பண்ண பிளைண்ட் டேட், அவன் பாட்டிக்கு இன்ட்ரோ கொடுக்கறதுக்காண்டி என்னை கூட்டிகிட்டு வந்தான். அவன் வந்து ஒரு சரியான வந்து சிடுமுஞ்சி சொன்னேன். பாட்டி ஷாக் ஆகிடுவாங்க, என்ன பேத்தி இப்படி சொல்கிறான்னு சொல்லிட்டு. அந்த இடத்துக்கு கரெக்டாக ஹீரோ வந்துடுவாங்க. உடனே ஹீரோயின் வந்து பாட்டியை பார்த்தோன்னே யாரும் திட்ட போகிறாங்கன்னு பயந்துக்கிட்டு மறைச்சிக்கிட்டு இருப்பாள். உடனே ஹீரோ வந்து, ஏன் பாட்டி என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டோன்னே, என்னது பாட்டி அப்படின்னு ஹீரோயின் ஷாக்காக உட்காந்துருப்பா. பாட்டியும் ரொம்ப சோகமாக உட்காந்துருப்பாங்க. ஹீரோயின் திருன்னு முழிச்சுக்கிட்டு இருப்பாள். பாட்டி சொல்வேன், எனக்கு இந்த பொண்ணை பிடிக்கவே இல்லைடா, ஏன்னா அந்த பொண்ணு வந்து ஒன்றை சரியான சிடுமூஞ்சி அப்படின்னு சொல்லி திட்டினா அப்படின்னு. அப்படியா பாட்டி, அப்படிலாம் இருக்காதே அப்படின்னு சொல்லுவான். ஆமாண்டா, அந்த பொண்ணுக்கு வந்து உன்னை பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்து, அப்படிலாம் இல்லை பாட்டி, எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும், எனக்கு அவளுக்கு ஏதோ சண்டை, அதனால் அவள் அப்படி சொல்கிறான்னு சொல்லணும். ஆமாம் பாட்டி, சின்னதாக வந்து எனக்கு அவர் மேலே கோவம், அதனால தான் நான் அப்படி சொன்னேன், ஆனால் உங்களுக்கு என்னை பிடிக்காம போகணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோவும் பார்த்துக்கிட்டு இருப்பேன். இப்படி சொல்கிறத, நீங்கள் என்னை பிடிக்கலைன்னா நீங்கள் என்னை வந்து போக சொல்லிடுங்க பாட்டி, நான் இந்த இடத்த விட்டு வந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ட் பண்ணிவிட்டு ஹீரோயினும் வந்து, அப்பாடா இந்த பிசாசுக்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே வந்து இந்த இடத்த விட்டு போய்கிட்டு இருப்பாள். இங்கே பார்த்தா நம்ம ஹீரோ வந்து பாட்டிக்கிட்ட, நான் ஜெனிஃபரை வந்து கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே பாட்டியும் ஷாக் ஆகி, ஏன்டா நீ அந்த பொண்ணு தான் உனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டாலே, ஏன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை பாட்டி, எனக்கு அந்த பொண்ணு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறான். பாட்டியும் சரி ஓகே, உனக்கு பிடிச்சிருக்குன்றப்போ நான் என்ன சொல்ல முடியும், நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கோ, ஆனால் அந்த பொண்ணை வந்து உனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டாலே, சிடுமுஞ்சின்னு சொன்னாலேன்னு சொல்லுவாங்க. இருக்கட்டும் பாட்டி, பரவாயில்ல, ஆனால் எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்லி பாட்டி சரின்னு சொல்லிடுவாங்க. இங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து மேடம் தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ உங்களுக்கு ஃபோன் வரும். பார்த்தா நம்ம ஹீரோ தான் வந்து கால் பண்ணியிருப்பாரு. நான் வந்து உன்னை கூப்பிட வரேன்னு சொன்னேன். என்ன பாஸ், எதுக்கு நீங்கள் என்ன வந்து கூப்பிட வரீங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்பான். ஆமாம், நான் வந்து ஆஃபீஸ்க்கு உன்னை பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணி வந்து விடலான்னு சொல்லி நினச்சிருக்கேன், அது பாய் ஃப்ரெண்டோட ஒர்க்கு தானே அப்படின்னு வந்து சொல்லுவா. உடனே வந்து ஹீரோயின் வந்து ஷாக் ஆகி, இல்லை பாஸ் வேண்டாம் எனக்கு வந்து உடம்பு சரியில்லை, ஸோ நான் இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு வந்து போகலை அப்படின்னு சொல்லி ஹீரோ ஷாக்காக என்ன அப்படின்னு சொல்லி கேட்பான். ஆமாம் பாஸ், நான் இன்றைக்கி வீட்டிலே வந்து ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னேவும் ஹீரோவும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு, பாவம் அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சேடாக வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். இந்த டைமில் நம்மளோட அசிஸ்டண்ட்டும், சார் ஆஃபீஸில் ரொம்ப முக்கியமான மீட்டிங், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். இல்லை ஃபஸ்ட்டு நீ வந்து ஃபார்மசிக்கு போ, நான் என்னோட ஆளுக்கு வந்து மெடிசன் வாங்கணும் அப்படின்னு சொல்லுவான். இங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் பெட்டில் படுத்துக்கிட்டு, என்ன இந்த ஹீரோவோட டார்ச்சர் தாங்க முடியல, எப்படியாச்சும் அவர் பார்க்கறதுக்குள்ளே ஆஃபீஸ்க்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முகத்தை எல்லாம் மறைச்சிக்கிட்டு அடையாளம் தெரியாத மாதிரி ஃப்ரெண்டோட வந்து ஆஃபீஸ்க்கு நடந்து போயிட்டு இருப்பாள். அந்த வழியாக வந்து நம்ம ஹீரோவும் வந்து அதை பார்த்துட்டு அவளுக்கு வந்து கால் பண்ணுவாங்க. கால் வந்து பக்கத்துலேயே வந்து ரிங் அடிக்கும். நம்ம ஹீரோயின் வந்து அட்டன் பண்ணி வந்து பேசிக்கிட்டு இருப்பாள். அப்போயே ஹீரோக்கு வந்து டவுட்டாக இருக்கும், என்ன இவ்வளோ பக்கத்தில் வந்து சத்தம் கேட்குது, அந்த பொண்ணு கையில் எப்படி வந்து நம்ம ஜெனிஃபரோட ஃபோனு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்லேயே வந்து ஹீரோ யோசிச்சுக்கிட்டே போவார். ஒருவேளை ஜெனிஃபர் நம்ம ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணுறாங்களோன்னு சொல்லிட்டு. அதே போல் ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டு திருட்டுத்தனமா ஆஃபீஸ்க்குள்ளே வந்து என்ட்ரு ஆகிட்டு இருப்பாங்க. அதை நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு உடனே அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லுவார், ஜெனிஃபர் நம்ம ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணுறான்னு நான் நினைக்கிறேன், ஸோ வந்து நீ அவளை வந்து நேமை வச்சு நம்மளோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களோட லிஸ்ட்டை வச்சு செக் பண்ண அப்படின்னு சொல்லணும். அசிஸ்டண்ட்டும் சரி ஓகே சார் நான் செக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்லுவான். 2 பேரும் மீட்டிங் முடிஞ்சு வந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ தான் வந்து நம்மளோட அசிஸ்டன்ட் சொல்லுவான், நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஜெனிஃபர்ன்ற நேமில் நம்மளோட ஆஃபீஸில் யாருமே ஒர்க் பண்ணலை சார் அப்படின்னு வந்து சொல்லுவான். அப்போ வந்து உடனே வந்து நம்ம ஹீரோ வந்து ஒரு ஐடென்டிட்டியை வந்து கண்டுபிடிப்பான். ஏன்னா அவரோட ஃப்ரெண்டு வந்து ரைட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் தானே இருப்பாள். அவள் ஃபோட்டோவை வச்சு நம்ம ஹீரோ வந்து இருக்கிற எல்லாரோட எம்ப்ளாயோட ஃபோட்டோஸை வச்சு மேட்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருவா. ஒரு வழியாக நம்ம ஜெனிஃபர் வந்து இங்கே நம்மளோட ஆஃபீஸில் தான் வந்து ஒர்க் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் நம்மளை இப்படி ஏமாத்துறான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கன்ஃபியூஸ் ஆவான். ஹீரோ வந்து எப்போவுமே ஹீரோயினை பற்றி பேசுகிறப்பல அவளுக்கு வந்து தும்மலாக வந்து இங்கே வந்துக்கிட்டு இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில்
ஹீரோயினுக்கு ஹீரோ கிட்ட இருந்து ஃபோன் தான் வருது. அதை பார்த்தோன்னே ஹீரோயின் வந்து ஷாக் ஆகி வந்து கத்துறா. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃப்ரெண்டு வந்து கேட்குறா. இப்போ வந்து ஹீரோயினை வந்து பார்க்கறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வரேன்னு சொல்கிறாருடி. இப்போ நான் என்னடி பண்ணுறது, நான் இங்கே ஆஃபீஸ்லலாம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. சரி சரி நீ வந்து கவலைப்படாத, நம்ம வந்து ஒரு ஐடியா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவள் ஃப்ரெண்டு ஒரு ஐடியா கொடுக்குறா. 2 பேரும் சேர்ந்து வீட்டுக்கு போய் உடனே உடம்பு சரியில்லாத மாதிரி பெட்ஷீட் எல்லாம் இழுத்து போர்த்திக்கிட்டு நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோ முன்னாடி பாவமாக வந்து உட்கார்றா. அதை பார்த்த ஹீரோயினும் சொல்கிறா, சார் நான் ஆஃபீஸில் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தேன், நீங்கள் வரீங்கன்னு சொல்லணும் நான் வீட்டுக்கு வந்துட்டேன், ஏன்னா ஹாஸ்பிட்டல் வந்து உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிரும்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், நம்ம 2 பேரும் என்னதான் இருந்தாலும் கான்ட்ராக்ட் மேரேஜாக இருந்தாலும் ஒருத்தர் வந்து கேர் பண்ணிக்கணும் இல்லையா, உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னோடனே தான் நான் உன்னை நேரில் பார்த்துட்டு போகலான்னு சொல்லி வந்தேன் அப்படின்னு. ஆமாம் சார், எனக்கு ரொம்ப வந்து உடம்பு சரியில்லை, ஸோ நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து இப்போ தான் வந்து வீட்டுக்கு வந்தோடனே சரி ஓகே உடம்பை வந்து பத்திரமா வந்து பார்த்துக்கோ, நம்ம உடம்பெல்லாம் சரியானதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஒருத்தரை பற்றி வந்து பேசி வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னேவும் அப்படியா சார், ஓகே ஓகே கண்டிப்பாக நம்ம 2 பேருக்கான ஒரு நல்ல டைம் வந்து நம்ம 2 பேரும் ஒதுக்கி ஒருத்தர் வந்து நல்லா வந்து பேசி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு வந்து கிளம்பிடுறாரு. ஹீரோ அப்படி போனதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு இப்போ தான் வந்து உயிரே வந்துச்சு. ஆனால் ஹீரோ வந்து உடனே நம்ம அசிஸ்டண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி இப்போ நம்ம ரைட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லாருக்கும் வந்து மீட்டிங் வந்து சொல்லி மெசேஜ் அனுப்புங்க, ஒருத்தர் கூட வந்து மிஸ் ஆகக்கூடாது, கண்டிப்பாக எல்லாருமே அந்த மீட்டிங்க்கு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயினுக்கு அவள் ஃப்ரெண்டு தான் வந்து கால் பண்ணுறா. ஏண்டி இன்றைக்கி நமக்கு ரைட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் மீட்டிங்காக, யார் வரலனாலும் அவங்களோட வேலை வந்து போயிடும் அப்படின்னு சொன்னோம். ஹீரோயினுக்கு திடுன்னு அவள் வீட்டிலேருந்து ஒரே ஓட்டமாக ஓடி போய் ஆஃபீஸில் நிற்கிறா. அங்கே பார்த்தா நம்ம சார் பாஸ். இது பார்த்தோன்னே அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. சாரி சார், நான் தெரியாமல் சும்மா சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, வாங்க மேடம் வாங்க, நம்ம ஆஃபீஸில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, இங்கே வாங்க அப்படின்னு சொன்னோன்னேவும் அப்படியே ஹீரோயின் மெல்ல நடந்து போவா. போய் பார்த்தீங்கன்னா அவர் சார் வந்து ஒரு டாக்குமெண்ட் ஒர்க் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை டே அண்ட் நைட்டாக வந்து பண்ணி கொடுப்பா. அவர் கொடுக்குற ப்ராஜெக்ட்ஸை எல்லாமே வந்து ஹீரோயினை வந்து பழி வாங்குறதுக்காண்டி இவர் என்ன பண்ணுவார்னா, இது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லிட்டு சொல்லி வந்து அனுப்பி வச்சிடுவார். ஹீரோயினும் வந்து திரும்ப புதுசாக வந்து அந்த ப்ராஜெக்ட்காண்டி டாக்குமெண்ட்ஸ் வந்து ரெடி பண்ணி கொடுத்து ரொம்ப டயர்டாகி அந்த ஆஃபீஸ்லேயே வந்து தூங்கிடுவான். புலம்பிக்கிட்டே இருப்பா தூக்கத்தில். சாரி பாஸ், நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வழியாக வந்து நம்ம ஹீரோயின் இப்படி புலம்பிட்டு இருக்கதை பார்த்து ரொம்ப வந்து ஹர்ட் ஆகிட்டா போல அப்படின்னு நினச்சி அவளை வந்து ரொமான்டிக்காக பார்த்துக்கிட்டு இருப்பார். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு சடனாக வந்து ஃபோன் வரும். உடனே நம்ம ஹீரோ வந்து பின்னாடி ஒளிஞ்சுக்குவார். பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா தான் வந்து கால் பண்ணியிருப்பாங்க. உடனே நம்ம ஹீரோயின் கவலைப்படாதீங்க, நான் நல்லா இருக்கேன், நான் வந்து சீக்கிரமாக பணம் சேர்த்து உங்களை சிட்டிக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வந்து அவங்க அம்மாட்ட பேசிகிட்டு இருக்கதை பார்த்து ஹீரோவும் வந்து பாவம் இவ வந்து ரொம்ப வந்து கஷ்டப்படுத்துகிறா, நம்ம இவ்வளோ கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளோட கான்ட்ராக்ட் மேரேஜை கேன்சல் பண்ணிக்கலான்னு மெசேஜ் அனுப்புவாங்க. அதை பார்த்து ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாயிரும். எப்படி நம்ம பாஸ் வந்து திடீர்னு வந்து மனசு மாறினார், இனிமேல் நம்ம அவரை வந்து பார்க்க தேவையில்லை, இனிமேல் நம்ம அவருக்கு வந்து அமௌண்ட் கொடுக்க தேவையில்லை, இனிமேல் நம்ம அவரை வந்து டார்ச்சர் பண்ண மாட்டான்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பா. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் வந்து சேட் ஆகிடும். நம்ம கூட பேசாமல் நம்மளை பார்க்காம இருக்கிறது இந்த பொண்ணுக்கு அவ்வளோ நிம்மதியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சேடாக போவார். இவ பார்த்தோன்னா ஜாலியாக வந்து இந்த விஷயத்தை அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி ரோட்டில் நடந்து வந்துக்கிட்டு இருப்பா. ஒரு வழியாக நான் பாஸ் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன்டி, அவர் என்னை கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா ஒரு ரவுடி கும்பல் வந்து நம்ம ஹீரோயினை மறைச்சி வம்பிழுத்துக்கிட்டு இருப்பாங்க. அவள் ஃபோனெல்லாம் கீழே தள்ளி உடச்சி, பியூட்டி கொஞ்சம் நேரம் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண வரையா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவளை வந்து கையை பிடிச்சி இழுத்து ரொம்ப வந்து அவளை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. கரெக்டாக நம்ம ஹீரோவோட என்ட்ரிங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ சும்மா விடுவாரா, போய் உடனே நம்ம ஹீரோயினை காப்பாற்றி அங்கே இருந்தவங்களை ஃபுல்லாக அடித்து துவம்சம் பண்ணிடுவார். பார்த்தா இங்கே ஹீரோயினோட சட்டையெல்லாம் கிழிஞ்சிருக்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோ உடனே உனக்கு ஒன்றும் இல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கோட்டை கலட்டி நம்ம ஹீரோயினுக்கு வந்து போத்தி விடுவார். போத்தி விட்டு வா நான் உன்னை பத்திரமா வீட்டில் கொண்டு போய் விடணுன்னே நம்ம ஹீரோயின் தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவரை வந்து ரொமான்டிக்காக வந்து பார்த்துக்கிட்டு இருப்பான். அந்த டைம் பார்த்தா கரெக்டாக வந்து ஹீரோயினோட க்ரஷ் வந்து அந்த இடத்துக்கு வந்துடுவான். ஹே சினி உனக்கு என்ன ஆச்சு, ஒன்றும் ஆகலைல்ல, உன்னோட ஃப்ரெண்டு தான் எனக்கு ஃபோன் பண்ணா, ஏதோ நீ ப்ராப்ளத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு, அதனால தான் உன்னை காப்பாற்றுறதுக்காண்டி நான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் அதை பார்த்த ஹீரோக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கும். நீ உன்னை பயப்படாத, நான் வந்து வந்துட்டேன், உன்னை பத்திரமா வந்து நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி அவன் க்ரஷ் பேசிக்கிட்டு இருப்பான். உடனே நம்ம ஹீரோயின் இவர் தான் பாஸ் என்னை வந்து காப்பாற்றினாரு அப்படின்னு வந்து சொல்லுவான். உடனே அந்த க்ரஷ் என்ன பண்ணுவானா, பாஸோட கோட்டை கழட்டி அவர்கிட்ட கொடுத்துட்டு அவன் போட்டிருந்த கோட்டை கழட்டி ஹீரோயினுக்கு வந்து போத்தி விடுவான். இதை பார்த்து ஹீரோவுக்கு ரொம்ப வந்து ஜெலஸாக இருக்கும். சே நம்மளால் அவன் இப்படி தள்ளிட்டு போகிறானேன்னு சொல்லிட்டு அதையெல்லாம் நைட்டே நினச்சி அவனுக்கு தூக்கம் வராமல் புலம்பிக்கிட்டே இருப்பான். நம்ம ஆள் வந்து நம்மளை விட்டு போயிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாசி வந்து நம்ம அவளை வந்து லவ் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையே நினச்சி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி புலம்பிக்கிட்டே உட்காந்துருப்பான். மறுநாள் பார்த்தா நம்ம அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு நான் உடனே ஹீரோயின் இப்பயே மீட் பண்ணணும் வர சொல்லுன்னு ஹீரோயின் உடனே சொல்லுவான். அசிஸ்டன்ட், ஏன் சார் நீங்கள் வந்து மேடத்தை வந்து இனிமேல் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு மெசேஜும் அனுப்பிட்டீங்க, இப்போ பார்க்கணுன்னு சொல்கிறீங்க, என்ன சார் நீங்கள் வந்து மேடத்தை லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி. ஆமாண்டா, நான் வந்து சின்சியராக வந்து அவளை வந்து ஒன் சைடாக லவ் பண்ணுறேன், என்னோடய லவ் தான் அவளுக்கு வந்து புரிய மாட்டேங்குது, எப்படியாசி வந்து என்னோடய லவ்வை வந்து அவளுக்கு கண்டிப்பாக புரிய வைக்கணும், நான் வந்து ப்ரொப்போஸ் பண்ணலாம்
பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ வந்து ப்ரொப்போசலுக்கு தேவையான அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டண்ட் கிட்ட வந்து சொல்லி அனுப்புகிறா. நம்ம எந்த மாதிரிலாம் வந்து ப்ரொப்போஸ் பண்ணலாம், நம்ம எப்படி இருந்தால் வந்து ஜெனிஃபருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து ஹீரோ வந்து நினச்சி உருகி அசிஸ்டண்ட் கிட்ட இந்த மாதிரிலாம் பண்ணணும், இந்த மாதிரிலாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணும், ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து அவளுக்கான ஸ்பெஷல் ரிங்லேருந்து எல்லாமே பண்ணணும்னு சொல்லிட்டு அசிஸ்டண்ட் கிட்ட சொல்லிட்டு இருப்பான். அந்த டைம் பார்த்து நம்ம ஹீரோயினும் வந்துடுவாங்க. ஏன் இப்போ வந்து இவர் நம்மளை வர சொன்னார், நேற்றே எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாரு, ஐயோ என்ன சொல்ல போகிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் தயங்கி வந்துட்டு இருப்பான். அதை பார்த்த ஹீரோ, மேடம் வாங்க இங்கே அப்படின்னு சொல்லணும். என்ன சார் என்ன ஆச்சு, என்ன பாஸ் அப்படின்னு சொல்லி வந்து கேட்பான். நேற்று வந்து நடந்த இன்சிடென்ட்டுக்கு சாரி அப்படின்னு சொல்லுவான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம புது இது வந்து ப்ராஜெக்ட் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா, அதை பற்றி பேசுறதுக்காண்டி தான் உன்னை வந்து கூப்பிட்டேன், நீ வந்து ஈவினிங் வந்து இந்த ஹோட்டலுக்கு வந்துடுன்னு சொல்லிட்டு அவன் பிளைண்ட் டேட்டுக்கான இதையும் கொடுத்து அனுப்புவான். பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் 2 பேரும் ஒன்றா தான் வந்து மீட் பண்ணணும், அவங்கள வந்து எப்படி வந்து சர்ப்ரைஸ் பண்ணுறது, அவளுக்கு வந்து எப்படி வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறது அப்படின்னு நினச்சி எப்படி ரிங்கெல்லாம் வந்து கொடுத்து அவளுக்கு ப்ரொப்போஸ் பண்ணுறது அப்படின்றத வந்து நம்ம ஹீரோ சார் நினச்சி ட்ரீம்லே வந்து சந்தோஷப்பட்டு சிரிச்சுக்கிட்டு இருப்பார். பார்த்திங்கன்னா அன்றைக்கி டேவும் வந்து ஈவினிங் வந்துடும். நம்ம ஹீரோயினும் வந்து அவர் சொன்ன மாதிரி வந்து அந்த ஹோட்டலுக்கு வந்து வந்துடுவாங்க. இப்போ நம்ம வந்து பாஸ் எதுக்கு நம்மளை வர சொல்லியிருக்காரு, என்ன பேச போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தில் நிற்கிறப்போ பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் இருக்கிற எல்லா ஸ்டாஃபுமே அங்கே வந்து நின்று இருப்பாங்க. பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போட்டுரும், இவங்களாம் எங்கடா இங்கே வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன சொல்லி சமாளிக்கிறது அப்படின்னே அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, நம்ம போன மாதமே வந்து பிளான் பண்ணியிருந்தோம்டி, நம்ம எல்லோரும் ஒன்றா வந்து டின்னர் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு, ஸோ எங்களுக்கு முன்னாடி நீயும் வந்துட்டியா, ஒன்றா வந்திருக்கலாமே. இப்போ தான் நம்ம ஹீரோனுக்கு ஞாபகம் வருது, ஆமாம் இவங்க குரூப்பில் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்களே, ஐயோ நம்ம தான் மறந்துட்டோம் போல், ஆனால் நம்ம இங்கே ஹீரோவெல்லாம் பார்க்க வந்திருக்கோம், இது தெரிஞ்சால் அவ்வளோதானே நம்ம ஆஃபீஸில் இருக்கிறவங்க எல்லாம் நம்மளே ஹீரோவை தப்பாக நினைப்பாங்களே அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கப்போ அங்கே ஒரு வெயிட்டர் வந்து, மேடம் வாங்க மேடம், உங்களுக்கான புக் பண்ண ரூம் வந்து இந்த வழியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. கூப்பிட்டோன்னேவும் ஹீரோயினுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, என்னடி உன் பாய் ஃப்ரெண்டோட டேட்டிங்க்கு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்டு கேட்பான். ஆமாண்டி ஆமாம் அப்படின்னு அவள் ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து சமாளிச்சிட்டு இருப்பா. அவள் பாய் ஃப்ரெண்டை தாண்டி பார்க்க வந்திருக்கா, வாங்க நம்ம அவங்க டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம போய் தனியாக போகணுன்னுவும், ஆமாண்டி என்னோட பாய் ஃப்ரெண்டுக்காக கூட வந்திருக்கேன் நான், ஸோ நீங்கள் போய் பாருங்கடி நான் அவரோட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து கிளம்பிட்டு இருப்பா. அங்கே அவளோட ஃப்ரெண்டும் வந்து அவன் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சமாளித்து வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பாள். ஆனால் பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு எப்படியாச்சும் நம்ம செரீனாவோட பாய் ஃப்ரெண்டை பார்த்தே அவனுடைய எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு வருவாளுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து வேகமாக ஓடி போய் நம்ம ஹீரோ கிட்ட, ஐயோ நம்ம ஆஃபீஸில் இருக்கிற எல்லாருமே இங்கே வந்துட்டாங்க பாஸ், நம்ம 2 வரையும் ஒன்றா பார்த்தா அவங்க என்ன நினைப்பாங்க பாஸ், ஸோ நம்ம வந்து இன்றைக்கி மீட்டிங் இது பண்ண வேண்டாம், நீங்கள் எப்படியாச்சும் இங்கே ஒளிஞ்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்தோன்னா டேபிள் கடியில் வந்து ஒளிய வச்சிருவான். அவரும் வந்து போய் அவங்களுக்கு தெரியாமல் சோஃபாவுக்கு பின்னாடி வந்து போய் ஒளிஞ்சிருப்பார் பாஸும். உடனே அவள் வந்து சமாளிச்சுட்டு இருக்க. இப்போ ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, நான் ஏதோ தெரியாத ஒரு மாற்றி ரூமுக்கு வந்துட்டேன் போல் அப்படின்னு சொன்னேன். அங்கே இருந்த வெயிட்டர், அதெல்லாம் இல்லை மேம் நீங்கள் கரெக்டான ரூமுக்கு தான் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்லுவான். ஆமாண்டி என்னோட பாய் ஃப்ரெண்ட் வந்து நேற்று எனக்கு அவனுக்கு ஒரு சின்னதாக வந்து சண்டை ஆயிடுச்சு, ஸோ என்னை சமாதானப்படுத்துறதுக்காண்டி இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கான் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லி சமாளிச்சுட்டு இருப்பா. ஹீரோ வந்து இங்கேருந்து எட்டி பார்த்துட்டு இருப்பார். ஐயையோ நம்ம ஆள் பாவம் சமாளிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவள் ஃப்ரெண்டு சொல்வாள், ஆள் ரொம்ப சூப்பராக வந்து உனக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் வந்து பண்ணியிருக்காரடி அப்படின்னு சொல்லிட்டு, வாங்கடி எல்லாம் ஒன்றே சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்து எல்லாரும் ஒன்றா வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. ஐயோ நம்ம பாஸுக்கோ காலெல்லாம் வந்து மரத்து போயிடும், அங்கேருந்து வந்து நகர முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பார். அதை பார்த்த வெயிட்டரு, என்னடா இவர் இதுக்குள்ளேருந்து வந்து நடந்து வந்துக்கிட்டு இருக்கார் அப்படின்னு நம்ம ஹீரோ உடனே ஒரு சமாளிஃபிகேஷனை போட்டுருவார். ஹலோ சார் வெயிட்டர், நான் கீழே ஏதோ ஒன்று விழுந்துருச்சு, அதை தான் தேடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவருக்கு கால் வலி தாங்க முடியல. நம்ம ஹீரோவுக்கு காலை தடவி இப்படி பண்ணிட்டாலுன்னு புலம்பிட்டு இருக்காரு. இங்கே பார்த்தா நம்ம ஹீரோயினும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து வழி அனுப்பி வச்சுட்டு நம்ம உடனே குடுன்னு வந்து நம்ம ஹீரோவை தான் வந்து பார்க்க வந்திருக்கா. இங்கே பார்த்தா வந்து நம்ம ஹீரோ, என்ன மேடம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து எல்லாத்தையும் வழி அனுப்பியாச்சு அப்படின்னு சொல்லி, சாரி பாஸ் நான் இதை எதிர்பார்க்கவே தெரியாமல் அவங்க இங்கே வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னோம். எல்லாம் நீ பிளான் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்க போல. இல்லை பாஸ், அவங்க எனக்கே தெரியாது, வந்து அவங்க வந்து முன்னா வந்து டின்னர் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க, என்னை வந்து மன்னிச்சிருங்க பாஸ், உங்கள் டேவே நான் ஸ்பாயில் பண்ணிட்டேன் அப்படின்னு. ஹீரோவும் அங்கேருந்து நான் இதை எதிர்பார்க்கலாமா, இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ நினச்சி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் விழுந்தடிச்சு எந்திரிச்சு அந்த இடத்த விட்டு ஓடிடும். ஹீரோனும் பின்னாடியே வந்து போயிடுவான். இங்கே பார்த்தா நம்ம ஹீரோ ரொம்ப டென்ஷனாக வந்து உட்காந்துருப்பாரு. அந்த இடத்துக்கு பார்த்தா நம்ம பாட்டி தான் வந்து வந்துடுவாங்க. என்னடா பேராண்டி என்ன ஆச்சு, ஏன் வந்து இவ்வளோ டென்ஷனாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இல்லை பாட்டி நீங்கள் என்ன இங்கே பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னையும், நீ இவ்வளோ சோகத்தில் இருக்க, உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணுற வரைக்கும் நான் உன்னை விட்டு எங்கேயுமே நான் போக மாட்டேன்டா, என்ன பிரச்சனைன்னு பாட்டி கிட்ட சொல்லு, நான் பாட்டி உனக்கு சூப்பராக வந்து ஐடியா கொடுப்பேன், லவ் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஈஸின்னு நினச்சியாடா பேராண்டி, அதுக்கு நிறைய வந்து லவ் எமோஷ்னலாக வந்து சப்போர்ட்லாம் கொடுக்கணும்டா அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. என்னது எமோஷ்னல் சப்போர்ட்டா அப்படின்னா
பாட்டி அப்படின்னு சொல்லணும்னு பாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஹீரோ கிட்ட. இங்கே பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வரும். யாருன்னு பார்த்தா ஃபோனில் அவள் க்ரஷோட ஆள் தான் வந்து இவளுக்கு ஃபோன் பண்ணியிருப்பா. நானும் அவர் வந்து உன்னை மீட் பண்ணணும்னு நினைக்கிறோம், ஸோ ஹோட்டலுக்கு வான்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணியிருப்பா. உடனே நம்ம ஹீரோயின் இவ எதுக்கு நம்மளை இன்வைட் பண்ணுறான்னு யோசிச்சுட்டு இருப்பா. மறுநாள் பார்த்தா நம்ம ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டும் வந்து அவள் க்ரஷையும் அவளோட ஆளையும் மீட் பண்ண போயிருப்பாங்க. அங்கே வச்சு அவளோட க்ரஷோட ஆள் வந்து சொல்லியிருப்பா, நானும் இவர் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், ஸோ வந்து உன்னை வந்து இன்வைட் பண்ணுறோம் என்கேஜ்மெண்ட் பார்ட்டிக்கு, உனக்கு தான் ஆள் கிடையாது, ஸோ நீ வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அவள் இன்வைட் பண்ணுவா. அதை கேட்ட நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு செம்ம கடுப்பாயிடும். யார்டி சொன்னது என் ஃப்ரெண்டுக்கு ஆளுன்னு சொல்லிட்டு, அவளோட ஆள் வந்து டால் அண்ட் ஹேண்ட்ஸமாக இருப்பான் தெரியுமா அப்படின்னு வந்து சொன்னோன்னேவும் இவங்க 2 பேரும் அப்படியா அவளுக்கு ஆள் இருக்கா அப்படின்னு சொல்லி வந்து பேசிட்டு இருப்பாங்க. ஆமாம் எனக்கு வந்து பாய் ஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவாங்க. வெளில வந்து பார்த்தா அவள் ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருப்பா, பாத்தியாடி அவங்க 2 பேரும் உன்னை வேணுக்குனே வந்து கடுப்பேற்றிக்கிட்டு இருக்காங்க, உனக்கு ஆள் இருக்குன்னு சொன்னோன்னேவும் அவங்க மூஞ்சில் சாணி அடிச்சு அப்படி மாதிரி ஆயிடுச்சுடி அப்படின்னு சொல்லி அவள் ஃப்ரெண்டு வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருப்பா. விடுடி நமக்கே இருக்கிற பிரச்சனை இல்லை, இவங்க வேற நம்ம உயிரை வாங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. இல்லடி அவங்க 2 பேரையும் சும்மா விடக்கூடாதுடி அப்படின்னு சொல்லி அவள் ஃப்ரெண்டு சொல்லிக்கிட்டு இருப்பா. அந்த இடத்துக்கு பார்த்தா நம்ம ஹீரோ வந்துடுவார். உடனே அவள் ஃப்ரெண்டு சொல்வா, என்னடி ஆள் இங்கே வந்திருக்காரு அப்படின்னு. ஹீரோயின் போய் அங்கே அவர்கிட்ட பேசிட்டு இருப்பார், என்ன பாஸ் பண்ணுறீங்க இங்கே அப்படின்னு சொன்னோன்னேவும், இல்லை நான் வந்து ரீசெண்ட் ப்ராஜெக்டாக நம்ம 2 பேரும் வெளியில் போக வேண்டியது இருக்கும் ரிவர்டன் ஹோட்டலுக்கு அப்படின்னு. என்னது ரிவர்டன் ஹோட்டலுக்கா? ஆமாம் வெளியில் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும், நீ வந்து ரெடியாகிரு அப்படின்னு சொன்னேவும் என்னது அப்படியா சரி ஓகே பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவள் முடிச்சுக்கிட்டே இருப்பாள். மறுநாள் பார்த்தா 2 பேரும் ஹோட்டலில் தான் வந்து இருப்பாங்க. அங்கே ரிசப்ஷனிஸ்ட் வந்து வெல்கம் பண்ணுவாங்க. அந்த டைமில் வந்து நம்ம ஹீரோவுக்கு ஒரு ஃபோன் வந்துடும், நீ கீ வாங்கிட்டுருன்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்த விட்டு போயிடுவார். அப்போ அங்கே இருக்க ரிசப்ஷனிஸ்ட் வந்து கீ கொடுப்பாங்க. அதை வாங்கின ஹீரோயின் என்னது ஒரு கீயா அப்படின்னு சொல்லி வந்து கேட்பா. ஆமாம் மேடம், நீங்கள் 2 பேர் வந்து லவ்வர்ஸ் தானே, தனித்தனி ரூம்லேயே வந்து ஸ்டே பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னோம். இல்லை அவர் வந்து லவ்வர்ஸ் கிடையாது அவர் வந்து என்னோட பாஸ் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருப்பா ஹீரோயின். அந்த இடத்துக்கு பார்த்தா அவளோட க்ரஷும் அவங்களோட டீமும் வந்து அங்கே வந்திருப்பாங்க. ஏன்னா அவங்க தான் வந்து என்கேஜ்மெண்ட் பார்ட்டிக்காண்டி இன்வைட் பண்ணியிருப்பாங்க இல்லையா. அதை வந்து அவங்க உடனே ஹீரோயினை பார்த்து உன் பாய் ஃப்ரெண்டோட டேட்டிங்க்கு வந்திருக்கான்னு சொல்லிட்டு அவள் க்ரஷோட ஆள் வந்து கேட்குறான். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்லிட்டு இருப்பா. ஓ அப்படியா, உன் பாய் ஃப்ரெண்டை பார்க்கணுமே அப்படின்னு சொன்னோன்னேவும் பின்னாடி இருந்து நம்ம ஹீரோ தான் வந்து ஹாய் டார்லிங் அப்படின்னு சொல்லிட்டு வருவார். வந்து அப்படியே நம்ம ஹீரோயினை பிடிச்சி நான் தான் வந்து செரீனாவோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோ வந்து கொடுப்பாரு. அதை பார்த்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வாவ் இந்த பையன் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கானே, சரி ஓகே நீ உன்னோட பாய் ஃப்ரெண்டோட சேர்த்து என்னை என்கேஜ்மெண்ட் பார்ட்டிக்கு ஈவினிங் வந்துடு, உங்கள் 2 பேரும் டின்னருக்கு இன்வைட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. உடனே ஹீரோயின் வந்து கேட்பா, ஏன் பாஸ் நீங்கள் அப்படி சொன்னீங்க, அவங்க 2 பேரும் நம்மளை வந்து தப்பாக நினைக்க போகிறாங்க, கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் அதெல்லாம் விடு, அதை அப்புறம் பார்த்துக்கலாம், பாய் ஃப்ரெண்டாக கேர்ளில் வந்து பாஸா அப்படின்றத வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அன்றைக்கி ஈவினிங் வந்து அதே போல் டின்னர் நைட்டுக்கு வந்திருப்பாங்க. இங்கே பார்த்தோன்னா அவளோட ஃப்ரெண்டு எப்போ பார்த்தாலும் ஹீரோவை பற்றியே பேசிகிட்டு இருப்பா. சரி நான் அவள் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு உடனே அவள் வந்து க்ரஷ் சொல்லுவா, இல்லை இவன் வந்து போய் சொல்கிறான், உண்மையான ஃபேக்காக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே வந்து நம்ம ஹீரோ சொல்வா, இன்னைக்கான டின்னருக்கான அமௌண்ட்டை நானே பே பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு. உடனே வந்து க்ரஷோட ஆள் சொல்லுவா, இங்கே வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குமே, எப்படி உங்களால் பே பண்ண முடியும். உடனே நம்ம ஹீரோ வந்து அவரோட கார்டை வந்து எடுத்து காட்டிட்டு இந்த கார்டை வச்சு இந்த உலகத்தையே வந்து வாங்க முடியும் அப்படின்னு சொன்னேவும் அந்த க்ரஷோட கூட இருந்த ஃப்ரெண்டு சொல்கிறா, ஏய் செரீனாவோட ஆள் ஹேண்ட்ஸமாக மட்டும் இல்லை ரொம்ப ரிச்சாகவும் இருக்காரு அப்படின்னேவும் அந்த க்ரஷோட லவ்வருக்கு வந்து ஒரே ஜெலஸ் ஆகிடும். ஐயோ என்னடா இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட இருந்த எல்லாரும் பாய் ஃப்ரெண்டை பற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க. உடனே இங்கே நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தோன்னா ஐயோ பாஸ் எல்லாரும் நம்மளை வந்து தப்பாக நினைக்க போகிறாங்க, பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட், ஏன் பாஸ் நீங்கள் வேறு ரொம்ப ஓவராக ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு. நான் ஆக்டிங்லாம் பண்ணலை, நான் உண்மையிலே தான் சொல்கிறேன், எனக்கு வந்து உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் ட்ரூவாகவே உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம வந்து ஹீரோ வந்து சொல்லிக்கிட்டு இருப்பார். இதை கட்ட ஹீரோயின் வந்து ரெஸ்ட் ரூம்குள்ளே வந்து புலம்பிக்கிட்டு இருப்பா. இவர் உண்மையிலே நம்மளை வந்து லவ் பண்ணுறாரு, இப்போலாம் நம்ம பாஸ் வந்து நம்மக்கிட்ட ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கப்போ அந்த இடத்துல வந்து ஹீரோயினோட க்ரஷும் வந்துடுவான். என்ன சரி நான் வந்து நீ உண்மையிலே லவ் பண்ணுறியா, உனக்கு அந்த பையனை வந்து பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னேவும் அந்த இடத்துக்கு கரெக்டாக நம்ம ஹீரோவும் என்ட்ரி கொடுத்துருவார். ஆமாம் நானும் செரீனாவும் வந்து உண்மையிலே வந்து லவ் பண்ணுறோம், இனிமேல் வந்து அவளை டிஸ்டர்ப் பண்ணாத, அவங்கவுங்க லிமிட்டை வந்து தெரிஞ்சு பழகுனா வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லுவான். அதை கேட்ட நம்ம க்ரஷுக்கு வந்து ரொம்ப வந்து கடுப்பாயிடும், என்ன இப்படி வந்து சொல்கிறான் அப்படின்னு சொல்லி. அதை கேட்ட ஹீரோயின் இப்போ நம்ம ஹீரோட்ட சொல்கிறாங்க, பாஸ் நீங்கள் என்னோட பாய் ஃப்ரெண்டாக வந்து நடிக்காதீங்க, பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். என்ன பிரச்சனை வரப்போகுது, எது வந்தாலும் பரவாயில்ல, நான் உண்மையிலே உன்னை ட்ரூவாக வந்து லவ் பண்ணுறேன், நான் ஏன் லவ்வை வந்து புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறேன், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து டேரெக்டாக வந்து ப்ரொபோசல் பண்ணிடுவார். அதை கேட்ட ஹீரோயின், பாஸ் நீங்கள் என்ன பேசுகிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியலை, நீங்கள் வேறு வேர்ல்டு நான் வேறு வேர்ல்டு, இதெல்லாம் வந்து நமக்குள்ளே வந்து செட் ஆகாது பாஸ், அவன் உண்மையிலே வந்து என்னோட 7 வருஷம் க்ரஷ்ஷாக
தான் வந்து இருந்தான், நீங்கள் அதனால் தப்பாக எடுத்துக்காதீங்க, இது நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அங்கேருந்து ஓடிடுவா. அதை கேட்ட அந்த க்ரஷ் வந்து நீங்கள் என்னமோ சொன்னீங்க செரீனாவை நீங்களும் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, ஆனால் இப்போ நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருந்ததை நான் தான் கேட்டுட்டேனே, செரீனாவோட மனசில் நான் தான் இருக்கேன், உங்களை பற்றி அவளுக்கு வந்து கொஞ்சம் கூட எண்ணமே கிடையாது, ஸோ உங்களுக்குலாம் செரீனா கிடைக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள். உடனே ஹீரோ வந்துட்டு ஒன்றை மாதிரி வந்து அவளை நான் 7 வருஷம் வந்து காக்க வைக்க மாட்டேன், ஏன்னா நீ 7 வருஷம் வந்து அவளை வந்து வெயிட் பண்ண வச்சுட்டேன், நான் உண்மையிலே அவளை லவ் பண்ணுறேன், உண்மையிலே வந்து நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே இந்த க்ரஷ்க்கு வந்து பயங்கரமாக கோவம் வருது. இதை கேட்டுட்டு இருந்த க்ரஷோட லவர் வந்து அப்போ உண்மையிலே வந்து இவன் மனசில் நான் கிடையாதா, அந்த பொண்ணை தான் லவ் பண்ணுறானா அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். இங்கே பார்த்தா பாட்டி நம்ம பேரங்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருப்பான். டேய் நேற்று உன் ஆளோட ஒரே ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருந்த போல் அந்த ஹோட்டலோட ஓனர் வந்து என்னோட ஃப்ரெண்டு தாண்டா, அவர் என்கிட்ட சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அதெல்லாம் இருக்கட்டும், நீ கடைசியில் ப்ரொப்போஸ் பண்ணியா பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து கேட்பாங்க. எதனால என்கிட்ட சொல்கிறான்னு பாட்டி, நான் ப்ரொப்போஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். உடனே ஹீரோயின் இப்போ காட்டுறாங்க, அவளை பார்க்கறதுக்கு அவளோட க்ரஷ் தான் வந்து அங்கே வந்திருப்பான். அவன் வந்து சொல்லுவான், எனக்கும் அவளுக்கும் வந்து பிரேக்கப் ஆகிடுச்சு, நான் உண்மையிலே ஒன்றை தான் வந்து லவ் பண்ணுறேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லுவாள். உடனே ஹீரோயின் என்ன சொல்கிற நீ அவளை தானே வந்து என்கேஜ்மெண்ட் பண்ண போனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இல்லை எனக்கு ஒன்றை தான் பிடிச்சிருந்துச்சு, உன்னை வந்து வெறுப்பேற்றுறதுக்காண்டி தான் நான் அந்த பொண்ணு கூட சுற்றுற மாதிரி வந்து ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு ஷாக் ஆகிடும். என்னடா இவன் சொல்கிறான்னு சொல்லிட்டு இதை தூரத்துலேருந்து கேட்டுட்டு இருந்த நம்ம ஹீரோவோட அசிஸ்டண்ட்டு இது தப்பாச்சே, உடனே அப்படி பாஸ்க்கு வந்து ஃபோட்டோ எடுத்து வந்து ஷேர் பண்ணி விட்டுருவான். இதை பார்த்து நம்ம ஹீரோ ரொம்ப வந்து கடுப்பன் டென்ஷன் ஆகிடும். அவன் பாட்டி கூட பேசிட்டு இருந்தவன் உடனே போகிற அந்த இடத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து பார்த்தா இவங்க 2 பேரும் வந்து பேசி முடிச்சுட்டு அந்த இடத்த விட்டே வந்து போயிருப்பாங்க. இதுக்கு என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருப்பா. இவன் க்ரஷ் வேறு இப்படி சொன்னானா, ஆனால் நமக்கு வந்து ஹீரோவோட நினைப்பாவே இருக்கே, நம்ம ஹீரோ லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோமோன்னு வந்து யோசிச்சுக்கிட்டே நடந்து வந்துட்டு இருப்பா. கரெக்டாக பார்த்தோன்னா எதிர்த்தாப்புல நம்மளோட ஹீரோவும் வந்துடுவார். என்ன ஆச்சு சரினா இன்னைக்கு ஏன் உன் க்ரஷை வந்து நீ போய் மீட் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்பான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாஸ், வந்து அவன் சும்மா தான் வந்து ஃப்ரெண்ட்லியாக மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நான் தான் உங்ககிட்ட அன்னைக்கே சொன்னேன் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை பாஸ் நீங்கள் சொன்னீங்க, ஆனால் வந்து எனக்கு அந்த மாதிரி ஐடியா கிடையாது, ஏன்னா நீங்கள் நானும் வேறு வேர்ல்டு, நம்ம 2 பேத்துக்கு வந்து இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் வந்து சொல்லுவான். அதை பார்த்த ஹீரோ இப்படி தான் இவன் மனசை வந்து நான் கரைக்கிறதோ, எப்படி தான் இவளை நான் கரெக்ட் பண்ணுறதோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக நின்றுட்டு இருப்பான். இதை பார்த்த பாட்டி, என் பையன் இவ்வளோ கஷ்டப்படுறானே, கண்டிப்பாக இவனுக்காண்டி வந்து ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு யாருக்கோ ஒரு பொண்ணுக்கு வந்து மெசேஜ் அனுப்புகிறாங்க. பார்த்தா மறுநாள் வந்து நம்ம ஹீரோவோட வந்து லவ்வர் தான் வந்து என்ட்ரி ஆகுறா. நோ லவ்வர் கிடையாதுங்க, சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு வந்து என்ட்ரி ஆகுறா, ரொம்ப மாசா. அவளை பார்த்தின ஹீரோயின் வந்து யாருங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா நான் தான் வந்து ஹீரோவோட ஸ்வீட் ஆர்ட் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னேவும் அப்படியே வந்து நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவள் அடுத்து போய் பாட்டியை மீட் பண்ணுறா. பாட்டி நான் வந்துட்டேன், இப்போ நம்ம போட்ட பிளான் படியே எல்லாமே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் சொல்கிறாங்க. ஆமாம் பாட்டி கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து லவ் ஸ்டோரியில் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே செரீனாவுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கு. ஹோல் ஆஃபீஸே வந்து நம்ம ஹீரோவோட ஸ்வீட் ஆர்ட்டை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ரொம்ப அழகாக இருக்காங்களே, அவங்க தான் நம்ம ஹீரோவுக்கு வந்து சூப்பரான மேட்ச், அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட ரொம்ப சூப்பராக இருக்கும்ல அப்படின்னு இங்கே உடனே ஹீரோயினுக்கு வந்து புகையுது. யார் பாஸ் வந்து உங்ககிட்ட அப்படி சொன்னாங்களா, நீங்களாம் வந்து எதையும் கிளப்பி விடாதீங்க அப்படின்னு கடைக்கடைன்னு பேசிக்கிட்டு இருப்பா. அதை பார்த்த நம்ம ஹீரோ என்னடா இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா அவரோட ஸ்வீட் ஆர்ட் வந்து உட்காந்துருப்பா. ஹாய் ஸ்வீட் ஆர்ட் அப்படின்னு, நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஷாக்காக வந்து கேட்பா. உடனே வந்து பாட்டி சொல்லுவா, நான் தான் வந்து இவளை வர வச்சேன், ஏன்னா நீ வந்து இவளை கல்யாணம் பண்ணிக்கணும், உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் உன்னை திரும்பி பார்க்கவே மாட்டேங்கிறாளடா, ஸோ நீ அந்த பொண்ணை விட்டுட்டு நீ இவளை தான் வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. பாட்டி நீங்கள் என்ன தான் சொல்கிறீங்க, என் மனசில் வந்து செரீனா தான் இருக்கா, முதல்ல நீங்கள் வந்து நான் என் மனசில் இருக்கிறத புரிஞ்சுக்கணும். பாட்டி கண்டிப்பாடா அந்த பொண்ணு வந்து உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறா, உன்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா உன் லவ்வை, ஸோ அதனால தாண்டா உன்னோட ஸ்வீட் ஆர்ட்டை நான் வந்து வர வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இவ்வளோ இன்ட்ரோ கொடுடா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் வந்து ஸ்வீட் ஆர்ட்டை கூட்டிகிட்டு போய் இவ தான் நம்மளோட நியூ டேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோ வந்து கொடுப்பான். முடிச்சதுக்கப்புறம் அவளும் என்ன பண்ணுவான், நம்ம ஹீரோவோட கையை பிடிச்சிக்கிட்டு உள்ள நடந்து போவா. அதை பார்த்தா நம்ம ஹீரோனுக்கு வயிறெல்லாம் எரியுது. உடனே ஹீரோ உள்ளே போயிட்டு இனிமேல் நீ வந்து அவள் முன்னாடி என்னை கையை பிடிச்சி நடக்கிற மாதிரிலாம் பண்ணாதோன்னே, டேய் உன்னோட ஆள் வெளியில தானே இருக்கா, அதனால தானே நீ வந்து இப்படிலாம் சொல்கிற அப்படின்னு சொல்லி, அது உனக்கு தேவையில்லாத விஷயம், இனிமேல் என் கூட வந்து ரொம்ப க்ளோஸாக இன்வால்வ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கடுப்பாக சத்தம் போட்டுட்டு வெளியே போயிட்டு இருப்பான். உடனே நம்ம அங்கேருந்து ஸ்வீட் ஆர்ட், ஹாய் டார்லிங் இன்னைக்கு ஈவினிங் வந்து டின்னருக்கு போகலாமான்னு கேட்டோன்னே ஹீரோவும் சரின்னு சொல்லுவான். அதை கேட்ட ஹீரோயின் வந்து கடுப்பாகி, இங்கே பாருடி எனக்கு வந்து ரொம்ப ஹேண்ட்ஸமாக ரொம்ப ரிச்சாக அழகான ஒரு பாய் ஃப்ரெண்டை பிளைண்ட் டேட்டுக்கு அரேஞ்ச் பண்ணிடி அப்படின்னு வந்து சொல்லுவாள். அதை கேட்டு ஹீரோவுக்கு வந்து மனசே உடஞ்சிடும். என்னடா இவ இப்படி பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு போய் அசிஸ்டண்ட்டை புலம்பிட்டு இருப்பான். என்னை விட அழகாக ஹேண்ட்ஸமாக ரிச்சாக வந்து ஒரு பையன் இருக்க முடியுமாடா அப்படின்னு சொல்லி வந்து நம்ம ஹீரோ புலம்பிக்கிட்டு இருப்பான். அதை கேட்ட அசிஸ்டண்ட்டும், பாஸ் இருக்கவே முடியாது, நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, உங்களை விட ஹேண்ட்ஸமான பாய் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது, அப்புறம் ஏன்டா அவளுக்கு என்னை பிடிக்கவே மாட்டேங்குது அப்படின்னு
இல்லை பாஸ் பொறுங்க வெயிட் பண்ணி கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லுவாள். இங்கே பார்த்தா அவள் ஹீரோயின் வந்து அவள் ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டு இருப்பா. ஃப்ரெண்டு சொல்லுவாள், ஏன்டி நீ இப்படி பண்ணுற, அவர் தாண்டி உனக்கு சூட்டபிளான பாய், வந்து நீ அவரையே கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானடி அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃப்ரெண்டு வந்து சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்போ தான் வந்து சரி நான் சொல்லுவாள், போடி இந்த பசங்களாம் வந்து பணக்கார பசங்களாம் நம்மளை ஏமாற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போவா. பார்த்தா அந்த பிளைண்ட் டேட்டுக்கு அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த பையனும் அங்கே வருவா. அதை பார்த்தா நம்ம ஹீரோயினை விட ஹீரோனோட ஃப்ரெண்டுக்கு தான் பயங்கர எக்ஸ்பிரஷனாக இருக்கும். அவன் வந்து உட்காந்து அவனோட செல்ஃப் இன்ட்ரோ வந்து கொடுத்துக்கிட்டு இருப்பான். இதை தூரத்துலேருந்து பார்த்து நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் இது தப்பாச்சே, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஹாய் சரிண்ணா நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்க, ஏதோ நம்ம 2 பேருக்கு சின்ன பிரச்சனை, ஸோ அதனால் நீ வந்து பிளைண்ட் டேட்டுக்கு வருவியா அப்படின்னு சொன்னோடனே அவன் என்னது நீங்கள் அவனோட பாய் ஃப்ரெண்ட், ஆமாம் நான் தான் வந்து சரிண்ணாவோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னோடனே அவன் கடுப்பையும் அதை விட்டு போயிடுவான். உடனே ஹீரோயின் கேட்பேன், ஏன் அசிஸ்டன்ட் இப்படி நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னோடனே, ஆமாம் என்னோட பாஸோட லைஃப்பை நான் காப்பாற்றுறதுக்காண்டி தான் அப்படி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி, சரி நான் வந்து நான் உங்கள் பாஸை வந்து லவ் பண்ணலை, அவர் வந்து பாஸ், நான் வந்து எம்ப்ளாயி, அந்த லிமிட்டோடு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் கோவமாக சொல்லுவாள். இதை பார்த்தா நம்ம அசிஸ்டண்ட்டு எப்படியாச்சும் இவங்க 2 பேரும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அந்த இடத்த விட்டு போவான். கடைசியில் பார்த்தா இங்கே வந்து நம்ம ஹீரோவோட ஸ்வீட் ஹார்ட் தான் நின்று இருக்கா. நானும் ஹீரோவும் வந்து சேர்ந்து டீ குடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டீ வாங்கிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டு இருப்பா. அதையே பற்றி நம்ம ஹீரோயின் வந்து யோசிச்சுட்டு இருப்பா. இவங்க 2 பேரும் ஆஃபீஸில் வந்து ஒன்றா உட்காந்து டீ குடிச்சிட்டு என்ன பேசுவாங்க, ஆஃபீஸ்லேயே ரொமான்ஸ் பண்ணுவாங்களோ, ஐயோ சீ அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் கத்திக்கிட்டு இருப்பா. அதை கேட்ட ஃப்ரெண்டு, என்னடி நீ பைத்தியம் மாதிரி இப்படி கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னே, என்னன்னு தெரிலடி எனக்கு ஒரே மாதிரி ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ ஒரு ஃபோன் வருது. பார்த்தா அந்த ஃபோனில் அவளோட அம்மா தான் வந்து கால் பண்ணியிருப்பாங்க. அலறி பிடிச்சி அவள் ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வந்து அவங்க அம்மாவை மீட் பண்ணுவா. பயப்படாத சரிண்ணா, எனக்கு ஒன்றும் இல்லைனா நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லுவாங்க. எங்கே உன்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்பாங்க. உடனே பாய் ஃப்ரெண்டாமா, நான் வந்து கண்டிப்பாக அவனை இன்னொரு நாள் கூட்டிகிட்டு வரேம்மா, உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுருப்பான். நீ கண்டிப்பாக உன் பாய் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்து எனக்கு இன்ட்ரோ கொடுக்கணும், நான் நல்லா தான் இருக்கு அப்படின்னு. என்னடா அம்மா வேறு பாய் ஃப்ரெண்டை பார்த்தே அவனு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் இவ போய் வந்து அசிஸ்டண்ட்டை வந்து கூப்பிட்டு இருப்பாப்பா. அன்னைக்கு நீ தானே வந்து என் பாய் ஃப்ரெண்ட் மாதிரி ஆக்ட் பண்ண, ஸோ இன்றைக்கி நீயே வந்து ஆக்ட் பண்ணுவா, எங்கள் அம்மாவை மீட் பண்ணன்னு சொல்லி கூப்பிட்டுருப்பான். நான் வரமாட்டேன் மேம், பாஸுக்கு தெரிஞ்ச எனக்கு கொன்னே போட்டுருவாருன்னு அவன் சொல்லுவான். இல்லை நீ தான் வரணும், நான் வரமாட்டேன் அப்படின்னு, நீ வரண்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டக் ஆஃப் வார் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த இடத்துக்கு கரெக்டாக நம்ம ஹீரோவும் வந்து வந்துடுறாரு. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொன்னோன்னேவும் 2 பேர் கையை விட்டுட்டு ஹீரோயின் வந்து சொல்லுவாள், நான் அசிஸ்டண்ட்டை வந்து என் பாய் ஃப்ரெண்டை ஆக்ட் பண்ணுறதுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், ஏன்னா அன்னைக்கு ஒரு நாள் வந்து அவர் என் பாய் ஃப்ரெண்டை ஆக்ட் பண்ணார் அப்படின்னு சொன்னோன்னேவும், என்னது நீ என்னைக்கடா வந்து இந்த மாதிரி செயலாம் செஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு கொல்ல போகிற பாரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. இல்லை பாஸ் அது ரொம்ப பெரிய கதை, நான் அப்புறமே சொல்கிறேன்னு முதல்ல இந்த இடத்த விட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சத்தம் போடுவார். ஏன் யாரையும் கூப்பிடுற, ஏன் என்ன அப்ரோச் பண்ணலாமே, நான் உன் பாய் ஃப்ரெண்டை வரமாட்டேனா அப்படின்னு. சரி நான் அவருக்கு வேறு வழி இல்லாமல் சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாஸையே வந்து கூப்பிட்டுக்கிட்டு அவங்க அம்மா மீட் பண்ண போவா. இதை பார்த்த பாட்டிக்கு ரொம்ப குசியாயிடும், எப்படியோ லவ் ஒர்க் அவுட் ஆக போது போல அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தா நம்ம பாய் ஃப்ரெண்ட் வந்து போய் செரீனாவோட அம்மாவை மீட் பண்ணிட்டு இருப்பான். நான் தான் வந்து செரீனாவோட பாய் ஃப்ரெண்ட் ஒன்று, ஏய் இவன் வந்து K-ட்ராமாவில் பார்க்குற ஹீரோ மாதிரியே இருக்காண்டி, ரொம்ப அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து சொல்லிக்கிட்டு இருப்பான். நீ போய் கொஞ்சம் வெளியில் வந்து எனக்காண்டி ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு செரீனாவோட அம்மா வந்து அவளை அனுப்பி வச்சுட்டு பாய் ஃப்ரெண்டுக்கிட்ட தான் வந்து பேசிக்கிட்டு இருக்கான். இப்போ காலத்து பையங்க எல்லாம் லவ் பண்ணுறாங்க, எல்லாம் ஓகே தான், ஆனால் வந்து யாரும் உண்மையாக இருக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் என்னோட பண்ணு ரொம்ப பாவம் தம்பி, ரொம்ப சின்ன வயசுலேருந்து எனக்காண்டி கஷ்டப்பட்டுட்டா, இனிமேல் அவள் கஷ்டப்படக்கூடாது, ஸோ நீங்கள் வந்து அவளை ரொம்ப நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லுவாங்க. இங்கே பார்த்தா இப்போ நம்ம வில்லனோட என்ட்ரி தான். இவன் வந்து பாஸ் கிட்ட வந்து சொல்கிறான், என்ன சார் நீங்கள் உங்களோட ப்ராஜெக்ட் ஒர்க்கெலாம் வந்து நல்லா போகுதா, எதுவும் சரியில்லையே அப்படின்னு ஹீரோ வந்து சொல்லுவான். என்ன ப்ராஜெக்ட் ஒர்க் சரியில்லை, உங்களுக்கு பிடிக்கலன்னா இந்த ப்ராஜெக்ட்லேருந்து இங்கே விலகிடுங்க அப்படின்னு சொல்லுவான். உடனே இங்கே வந்து வில்லத்தனமாக யோசிச்சுக்கிட்டு இருக்கான், இவனை எப்படியாசி வந்து பழி வாங்கணுமே, என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவை பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்கான். இவனுக்கு நம்ம நோ சொன்னதுலேருந்து இவனோட நினைப்பாவே இருக்கே, நம்ம இவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோமோ அப்படின்னு சொல்லி வந்து நினச்சிக்கிட்டு இருக்கிறப்போ இங்கே ஹீரோயினுக்கு பார்த்தா ஒரு கால் வருது. அந்த காலில் யாருன்னு பார்த்தா நம்ம பாட்டி தான் வந்து கால் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து உண்மையெல்லாம் சொல்லிடுவாங்க. ஏமா நீ வந்து என் பேரனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிற, அவன் உண்மையிலே உன்னை லவ் பண்ணுறாமா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை பாட்டி அவரும் நானும் வேறு வேர்ல்டு, எங்களோட ஸ்டேட்டஸ் வந்து உங்களோட ஸ்டேட்டஸ்க்கு மேட்ச் ஆகாது இல்லையா, ஸோ அதனால தான் வந்து நான் வேண்டான்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி. இல்லைம்மா அப்படிலாம் நீ நினைக்காத, என் பேரனுக்கு வந்து அம்மா அப்பா கிடையாது, சின்ன வயசுலேருந்து நான் தான் அவனை கஷ்டப்பட்டு வந்து வளர்த்தேன், இப்போ எனக்கும் உடம்பு வந்து ரொம்ப சரியில்லாமல் போயிடுச்சு, நானும் இல்லைன்னா என் பேரனை யாருமா பார்த்துக்குவா, கண்டிப்பாக வந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான், உண்மையிலே லவ் பண்ணுறாமா அப்படின்னு. அப்படியா பாட்டி, சரி ஓகே நீங்கள் இப்போ சொல்லிட்டீங்களே, நானும் போய் கண்டிப்பாக வந்து அவரோட லவ்வை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அவரை போய் நான் ப்ரப்போஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் வந்து சந்தோஷமாக சொல்லிட்டு போவா. அந்த இடத்துக்கு பார்த்து ஸ்வீட்டாட்டும் வருவா. நானும் வந்து பாட்டியும் சேர்ந்து உனக்கு கடுப்பேற்றி அவர் மேலே எப்படியாச்சும் லவ் வர வைக்கிறதுக்காண்டி தான் வந்து இந்த மாதிரி ட்ராமாலாம் பண்ணோம், நான் உண்மையிலே வந்து அவர் லவ் பண்ணலன்னு சொன்னேன். அப்படியா
அப்போ ஓகே உடனே போய் நான் வந்து ப்ரொப்போஸ் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு போவா. இவங்க 2 பேரும் நம்ம பிளான் வந்து ஒர்க் அவுட் ஆகிடுச்சு, எப்படியோ ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. மறுநாள் வந்து பார்த்தா ஆஃபீஸே வந்து ஒரே கலவரமாக இருக்குது. என்னன்னு பார்த்தா அவள் ஃப்ரெண்டு சொல்கிறா, இங்கே பாருடி நம்மளோட ஆஃபீஸோட போகிறோம் ஃபுல்லாக நீயும் பாஸும் தாண்டி ஹார்ட் ஆஃப் த டாப்பிக்காக இருக்கீங்க. அவங்க 2 பேரும் அன்றைக்கி ஹோட்டல் எடுத்த ஃபோட்டோவை போட்டு தப்பாக வந்து போட்டிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பாஸ் வந்து கூட ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயை வந்து செடியூஸ் பண்ணுறதா அப்படின்னு வந்து போட்டிருப்பாங்க. தப்பாக மிஸ்பிஹேவ் பண்ணுற மாதிரி போட்டிருப்பாங்க. இதை பார்த்தா செரீனாவுக்கு ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும். ஐயோ என்ன இந்த ப்ராப்ளம் இப்படி போய்கிட்டு இருக்குது, இதை வந்து எப்படியாச்சும் சரி பண்ணணுமே. அவள் ஃப்ரெண்டும் சொல்லுவாள், இதனால் நம்ம பாஸ்க்கு மிகப்பெரிய லாஸ் டி, ரொம்ப பிரச்சனை இருக்கார் அப்படின்னு சொன்னோன்னே இங்கே வந்து நம்ம பார்த்திங்கன்னா பாஸ் வந்து ஹீரோ வந்து ரொம்ப சோகத்தில் இருப்பான். இது செரீனாவை வந்து கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணக்கூடாது, இது எந்த விதத்துலையும் எப்படியாச்சும் இந்த ப்ராப்ளத்தை வந்து சீக்கிரம் சார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போர் மீட்டிங்க்கு அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அங்கே போய் பார்த்தா இந்த வில்லன் வந்து, என்ன சார் என்ன உங்கள் ஆஃபீஸில் இருக்கிற கூட ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபையே வந்து நீங்கள் வந்து அப்யூஸ் பண்ணுறீங்க போல் அப்படின்னு சொன்னோன்னேவும், நீங்கள் தேவையில்லாமல் எதையோ வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு கரெக்டாக நம்ம ஹீரோயின் வந்து என்ட்ரி போட்டுருவா. யார் சொன்னது? உடனே அந்த இடத்துக்கு வந்து பாட்டியும் வந்துடுவா. இந்த பொண்ணு வந்து என் ஹீரோ தப்பாக என் பேரை வந்து தப்பாக நடந்துக்கிறான்னு சொல்லிட்டு உங்ககிட்ட எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணாலா, எதுவும் தெரியாமல் வந்து பேசக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே சரினாவும் சொல்வாள், நானும் வந்து பாஸும் வந்து ரொம்ப வருஷமாக வந்து லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், சீக்கிரமாக நானும் அவர் கல்யாணம் பண்ணிக்க போகிறோன்னு இவனுக்கு முகத்தில் ஆடலை அந்த வில்லனுக்கு, என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் சீக்கிரமே நாங்கள் 2 பேரும் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து டேரெக்டாக வந்து ஹீரோவுக்கு ப்ரொப்போஸே பண்ணிடுவார் இங்கே வச்சு. அதை பார்த்து ஹீரோவும் உடனே சந்தோஷமாக வந்து அக்செப்ட் பண்ணிக்குவான். பாட்டியும் வந்து பார்த்தீங்களா இப்போ உங்கள் பேரனுக்கும் பேத்திக்கும் வந்து உங்கள் முன்னாடியே வந்து என்கேஜ்மெண்ட்டே நடந்துருச்சு, சீக்கிரம் அவங்க கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க, அவங்களோட கல்யாணத்துக்கும் வந்து நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அதோட சாக்காக இன்வைட் பண்ணிடுவாங்க. உடனே அந்த வில்லனை பார்த்து கேட்குறான், என்னடா உன் மூஞ்சிலே வந்து ஆடலை, என் பேரனோட பொசிஷனுக்காண்டி ஆசைப்பட்ட, எப்படி நடந்துச்சு பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லுவாங்க. உடனே இங்கே ஹீரோயினுக்கு ஒரே ஷாக்கு, என்னது உண்மையிலே இது நடந்தது உண்மைதானா, இத்தனை பேர் முன்னாடி நான் ரொம்ப தைரியமாக என் பாஸ்க்கே வந்து ப்ரொப்போஸ் பண்ணிட்டேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஒரு வழியாக நீ என்னோட லவ்வை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்ட வா உடனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினை தரன்னு இழுத்துக்கிட்டு மேரேஜை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு தான் கூட்டிகிட்டு போயிருப்பா. உடனே ஹீரோயின் கேட்க, என்னங்க உடனே இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டு எங்கள் அம்மாட்ட கூட இன்ஃபார்ம் பண்ணாமனே, ஹீரோ சொல்வான், எதை பற்றி கவலைப்படாத, ஆன்ட்டிக்கு முன்னாடியே வந்து நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக அவங்க 2 பேரும் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறதோட தான் இந்த ட்ராமா வந்து முடியுது. கண்டிப்பாக இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு வந்து லவ்லி ட்ராமாவோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.